பொண்ணு எங்க ஊரு பொண்ணு எங்களோட கண்ணு இங்க எழுதாத சட்டம் உண்டு பொண்ணுங்க முறப்பையனுக்கு மட்டும்தான் வாக்கப்படுவாங்க எங்க ஊரு மண்ணு எங்களுக்கு பொண்ணு நாங்க அடிச்சுக்குவோம் குத்திக்குவோம் அடுத்த நாளே சேர்ந்துக்குவோம் தொட்டவன விட மாட்டோம் அவனை தோலை உரிச்சு போட்டுடுவோம் எங்க ஊரு மண்ணு எங்களுக்கு பொண்ணு மனசுக்காரங்க எங்க ஊரு ஆளுங்க எல்லாருக்கும் ஒரே நீதி மனு நீதி சோழ நீதி எங்க ஊரு மண்ணு எங்களுக்கு பொண்ணு எங்க ஊரு பொண்ணு எங்களோட கண்ணு பட்டாளத்துக்காரங்க பரபரப்பா பேசுற ஊரு எங்க ஊரு எங்க ஊரு மண்ணு எங்களுக்கு பொண்ணு எங்க ஊரு மண்ணு எங்களுக்கு பொண்ணு கமலா எங்கடி ஓட பாக்குற தப்பிச்சு போறான்னு பாக்குறியா எங்க போனாலும் விட மாட்டேன் உன்னை அடைஞ்சே தீருவேன் என்னடி முறைக்கிற காம வெறி பிடிச்ச நாயே இனிமே உனக்கு மாமங்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது உன் படிப்பெல்லாம் என் கால் தூசுக்கு சமம் என்னடி ஓவரா பேசுற உன்னை விட்டா தானே உன்னை என்ன பண்றேன் பாரு பஞ்சாயத்தை கூட்டி உன்னை என்ன பண்றேன் பாரு உன் மானத்தை வாங்காம விட மாட்டேன் விடுடா விடுடா இங்க வாடி. இங்க
இங்க பார்த்ததை யாருகிட்டையாவது சொன்ன உனக்கு கமலா கேது தான். உன்னையும் இதே கணத்தில் தள்ளி கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. என்னடி என்னடி என்னாச்சுடி ஏன் அழுகுற? தனுஷ் மாமா கமலாவை தரத்திட்டு வந்து நினைச்சு போயிட்டு. அட பாவி, என்னடி இது கொடுமை? கமலா போயிட்டியே. ஏல சொல்லு, அம்பலத்துல ஏறாதடி, அம்பலத்துல ஏறாதடி. இந்த உண்மையை சொல்றதுனால செத்து போன கமலா திரும்ப உயிரோட வர போறதில்லடி, வர போறதில்ல. இதனால மிலிட்டரி குடும்பத்துக்கும் நமக்கும் நீர் பிரச்சனை தாண்டி வரும். இங்க நடக்கிறத வெளியே சொன்னா நமக்கு தாண்டி ஆபத்தா முடியும். நமக்குள்ளே இருக்கட்டி வாடி வீட்டுக்கு போலாம், வாடி வீட்டுக்கு போலாம். வா வா. இவ்வளவு நேரமா அலங்காரம் பண்ணிட்டு இருந்த, இப்படியே பாட்டு பாடியே ஜாலம் பண்ணிட்டு இரு. கோபம் கொள்ளாதடி பெண்ணே, என்மேல் கோபம் கொள்ளாதடி, வீணா பிபி ஏத்திக்காதடி. நீ அடி வாங்க போறடி. ஏங்க பாருங்க, இவன் என்ன பாடா படுத்திட்டு இருக்கான். ஏய் விடுறே, புனிதா சின்ன பொண்ணு, அப்படிதான் விளையாட்டு தனமா இருப்பா. அப்படி சொல்லுங்கப்பா உங்க பொண்டாட்டியா. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லந்தான். இரு என் தம்பி படிப்பை முடிச்சுட்டு வரட்டும், உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பதான் உன்னோட கொட்டை அடங்கும். ஏய் அறிவு கட்டவில்லை, என் பொண்ணு இதுக்கு மேலே மேல் படிப்பு படிக்கணும். இப்படியே பேசிக்கிட்டே பொண்ணு கல்யாணத்தை தள்ளி போடலான்னு பாக்குறீங்களா? இவளுக்காக காத்திருக்காம என் தம்பி வேற எவளையாவது கல்யாணம் பண்ணிட்டு வருவான். அந்த கேப்ல உங்க அக்கா பையன் மதனுக்கு இவளை கட்டி வச்சிடலாம் பிளான் பண்றீங்களா? அது முடியாது. இவ பிறந்தப்பவே என் தம்பி தனுஷுக்கு தானே முடிவு பண்ணிட்டேன். ஏய் வாய முடி, வாய் கிழியுது, தண்ணி காஞ்சி போச்சா? அத பாரு முதல்ல. இந்த விறகடுப்போட போற ஏய் என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, இந்த விறகடுப்போட போராட முடியலன்னு சொன்னேன். உனக்கு வர லீவ்ல கேஸ் அடுப்பும் கேஸ் கனெக்ஷன் வாங்கி தரேன், ஒன்னும் கவலைப்படாத. வாங்க, தண்ணி காஞ்சிச்சு. புடிதா செல்லாம், உனக்கு ஸ்கூட்டி ரெடி. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. மாடே, உன்னை கூட்டு போது டெய்லி உங்க மாமனுங்க லைன்ல நிப்பானுங்க, இனி ஒரு பையலே காணா. ஏதாவது ஒரு மாமனுங்க கண்டிப்பா வருவாங்கப்பா. ஆனா 2 மாமனுங்களும் ஒரே நேரத்தில் வந்தாதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்பா. ஏ புடிதா, என்ன பைக் சத்தம் கேக்குது? என் தம்பி தனுஷ் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். போ, சீக்கிரமா கிளம்பி போ. இல்லனா பறந்துருவான். இந்த புனிதாக்காக உன் தம்பி தனுசு காத்துட்டு இருந்ததா ஆகணும். அப்படி சொல்றா? சூப்பர். சொன்னேன்ல, சொன்ன மாதிரியே பறந்துட்டான் பாரு. ஏய் அவன் போனா என்ன, என் அக்கா பையன் மதன் வருவான்ல, நீ அவன் கூட போமா. ஏ புனிதா, மதன் உனக்கு அத்தை பையன், என் தம்பி தனுஷ் உனக்கு தாய் மாமன்டி. தாய் மாமனுக்கு தான் வெயிட் அதிகம். சோ ஏன்பா அம்மாவுக்கு அவங்க தம்பி தனுஷை கட்டி வைக்க ஆசை, உங்களுக்கு உங்க அக்கா பையன் மதனை கட்டி வைக்க ஆசை. பேசாம என்ன 2 பேருக்கும் கட்டி வச்சிருந்தா. சூப்பர். இந்த பாரு செல்லம், யாருக்கு என்ன அமையுமா அது அமையும். எங்க அம்மா கூட சொல்லுச்சு, ஏய் அந்த பக்கத்துல அமுதா அழகா இருக்கு, அவளே கட்டிக்கோ, இவன் இப்படி இருக்கான்னு. என்ன பண்றது, என் கரகம் என்ன அமையணுமோ அது அமையும். பொருத்தம்.
மத வண்டா ஓடி போ வர உங்க பொண்ணு நீங்களே மாறிடுங்க பை பத்திரமா போயிட்டு வாங்க பா ஜாகிரதை ஏய் சாந்தி இப்ப என்ன பண்ணுவ இருடி வரேன் போ ஏய் சாந்தி டாடா மரியாதையா வீட்டுக்குள்ள வா இல்ல சாயந்தரம் நீ வீட்டுக்குள்ள தான் வந்தாகணும் வந்தேன்னு வச்சுக்கோ இரும்பு கம்பிய பழுக்க காய்ச்சு உன் தொடையில சூடு போடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு மாமா நில்லு ஏய் சாந்தி இப்ப என்ன பண்ணுவ ஏய் சாந்தி பாய் அப்பா பாத்துக்கோ போலாம் மாமா சாந்தி பாய் ஐயோ என் பொண்ண சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு ஓட்டிட்டு போறானே ஐயோ இவங்கள பார்த்தா அண்ணாமலை படத்துல வர்ற ரசனி குஷ்பு மாதிரி இருக்கு ரெக்க கெட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் ஆத்தா சூப்பரா ஏ கிழவி இந்த வயசுல உன் கண்ணுக்கு இவ்ளோ ரசனை தெரியுதா உன் கண்ணுல கட்டி வர ஆத்தா அவ கடக்கறா போறா முடிச்சுவ நீ மனசுல வச்சுக்காத அட போடா என் வயசுல ஹெலிகாப்டரே ஓட்டியிருக்கேன் இந்த ஓட்ட சைக்கிள்லாம் ஒரு ஜுஜிப்பி அது கிடக்கட்டும் மிலிட்ரியில இருந்து என் ஃபேவரட் மிலிட்ரி டம்மு எடுத்துட்டு வந்திருக்கியா பத்திரமா உள்ள வச்சிருக்க அது இல்லாம வருவனா ஏண்டா நீ மட்டும் தான் உட்காந்து பேசுவா நானும் உட்காந்து பேசுவேன்டா டேய் பாரு சீட்டு போட்டு உட்கார பாடுறா டேய் ஏன் இப்படி தகரிக்க ஓடி வர ஊருக்குள்ள நாய் பிடிக்க வேண்டி வந்திருக்கா ஏங்க உனக்கு எவ்வளவு நெஞ்சல் தெரிஞ்சா என் புனிதாவை உன் சைக்கிள் முன்சீட்டில் உட்கார வச்சு ஓட்டிகிட்டே போவேன் அதுக்கு என்னடா இப்போ அந்த கன்றாவியை பார்த்ததுலேருந்து நான் மெர்சல் ஆகிட்டேன் தெரியுமா என் உடம்புல வர நத்தம் ஈட்டு போட்ட பிராய்லர் கோழி பிராய்லர் தண்ணி மாதிரி கொதின்னு கொதிக்குது பாரு டேய் புனிதா என் மாமன் பொண்ணு அவளை சைக்கிள் வச்சு ஓட்டிட்டும் போவேன் தோல் வச்சு தூக்கிட்டும் போவேன் நடுரோட்டில் வச்சு கிஸ்ஸு கூட அடிப்பேன் உனக்கு ஏன்டா காண்டு அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சுவேன் ஜெய் நான் கண்டா அவளை தொட்டு தாலி கட்ட போறேன் தெரியுமா உனக்கு அடி தனுஷ் புனிதாவுக்கு தாய் மாமன் நான் அவளுக்கு அத்தை பையன் நீ தூரத்து உறவுக்காரன் நீ எல்லாம் சொந்தம் நடக்கூடாது இரு எங்க அப்பா அதை சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாரு டேய் நிறுத்துறா உன் அப்பா அழகா இருக்காரு உன் ஆத்தா அதை விட அழகா இருக்காங்க ஆனா நீ மட்டும் இப்படி அசிங்கமா இருக்க இதுல எங்கேயோ உதைக்குது முதல்ல போய் உங்க அப்பா யாருன்னு கண்டுபிடி இல்லைன்னா உன் ஆத்தாட்ட கேளு போய் கேட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் என் சீட்டை மறந்துட்டேன் எடுத்துட்டு போறேன் வந்து உனக்கு இருக்குது நீ கச்சேரி வாங்க ராசாவே என் சின்ன ராசாவே உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன் நினைத்தாய் வந்தேன் 100 வயது கேட்டாய் தந்தேன் ஆசை மனது பொண்டாட்டினா இப்படிதான் உன்ன மாதிரி புருஷன் நினைப்படவே இருக்கணும் அது இல்லைங்க சாப்பாட்டு நேரமாச்சே இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன் அடச்சி என்ன சாப்பாடுறாமன்னு நினச்சிட்டியா ஏதோ பொண்டாட்டி புருஷன் நினைப்போடவே இருக்கான்னு பார்த்தா ஐயோ இப்போ ஏங்க அதாகுறீங்க ஏய் இது மினிஸ்டர் ஒயிட்டு சாப்பிடும்போது குழம்பு ரசமாக பட்டுட்டா இதனுடைய குவாலிட்டியே போயிடுண்டி அதான் அவுத்து போட்டு லுங்கி கட்டிக்கலான்னு இருக்கேன் நான் என்னமோன்னு நினைச்சேன் உனக்கு அந்த நினப்பு வேறையா போய் லுங்கி எடுத்துட்டு வாடி அது சரி ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி வாயை மூடிட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு போகிறான் இந்தாங்க சீக்கிரம் கட்டுங்க யாராவது வந்துட்டு போகிறாங்க ஆமாம் எங்கடி நம்ம பையன் சந்தானம் இது சாப்பாட்டு நேரம் திருக்கழுக்குன்ற கழுகு மாதிரி டான்னு வந்து நிற்பான் பாருங்க அவனை ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிற மூஞ்சி அப்படிதான் என்னன்னு சொல்கிறா அந்த அஜித்தை நான் சொல்ல மாட்டேன் போ ஏன்டா சொல்லி இப்படி பேசுற நீ என் அம்மாவா நீ என் அப்பாவா நீங்க 2 பேர் அழகாத்தானே இருக்கீங்க நான் மட்டும் என் ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி அசிங்கமா இருக்கணும் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க டே கண்ணா நீ எருமை பால்ல போட்ட ஃபில்டர் காப்பிடா உனக்கு என்னடா குறைச்சல் ஏங்க குழந்தைய சமாதானப்படுத்துங்க அப்படி பார்க்காதீங்க தவம் இருந்து 10 வருஷம் கழிச்சு பகவானா கொடுத்த குழந்தைங்க இவன் நம்ம புள்ளங்க முருகேசா பகவானே வந்துடுச்சு நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேங்க பகவான் கொடுத்த குழந்தைன்றா பகவான் வந்துடுச்சு நைஸாக நழுவுறா ஒரே குழப்பமாக இருக்கு என்ன முருகேசா ஒரே குழப்பமா இருக்க பகல்லையே தண்ணி போட்டியா எல்லாம் இவனால தான் ஏ ராசா உன்னால என்ன பிரச்சனை அது என் அப்பா அம்மா மாதிரி அழகா இல்லாம அசிங்கமா இருக்கணும்
தவம் இருந்து ஆத்தாவுக்கு கிடைச்ச பொக்கிசம்டா நீ. அப்படிதான் இருப்ப. என்ன புள்ள கட்சானப்போ? ஏன் முருகேசா சலிச்சிக்கிற? பிள்ளையே இல்லாம இருந்த உனக்கு இவன் பிள்ளையா இருக்கானேன்னு சந்தோஷப்படு. பொன்னம்பலம், என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேளு. ஏன் ராசா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு புனிதா இல்ல புனிதா. ஆமா, அவன் தான் வேணும். ஏற்பாடு பண்ணுவியா? ஆமாண்டா, அந்த வேலையை தான் பண்ணாம இருந்தேன். இப்ப அதையும் செய்ய சொல்றானே. என்ன பேசாம இருக்கீங்க? பையன் கேட்குறான் இல்லை, பதில் சொல்லு பொன்னம்பலம். என்ன முருகேசா, கடையில் சாக்லேட் வாங்கி கொடுன்னு கேட்குற மாதிரி கேட்குறான். புனிதா ஒன்றும் ராத்திரியில் வைக்கிற குல்பி ஐஸ் இல்லை. அவளுக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டான். பையன் ஆசைப்பட்டுட்டான். அந்த பொண்ணை என்ன வேலை கொடுத்தாவது வாங்கிட வேண்டியதுதான். என்னங்க சாப்பாடு ரெடி. முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்கீரை பொரியல், மிளகு ரசம். அடடடா, எல்லாம் முருங்கை சம்பந்தப்பட்ட ஐட்டமாவே இருக்கு. என்ன அந்த ரசத்துல மட்டும் கொஞ்சம் முருங்கையை தட்டி போட்டுருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்கும். கேட்கும் போதே சாப்பிட முடியாது. வாங்க சாப்பிட போலாம். நான் உணமாச்சேன். என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சாப்பிட போங்க. உங்க அப்பா மனசு வச்சா புனிதா என்ன, வனிதா, அனிதா, அவ்வளவு நமிதா கூட பணத்தால வாங்கிடுவாங்க. நமிதா வேண்டாம், அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு புனிதா தான் வேணும். சுத்தமுடா. அவ்வளவுதானே, கவலையை விடுறா மகனே. வாங்க சாப்பிடலாம். ஏ மலரு. மாமா, நான் உள்ள இருக்க தெரியாம வந்துட்டியா? இல்ல மலரு, தெரிஞ்சே தான் வந்தேன். என்ன சொல்றீங்க மாமா? நீ ரொம்ப நாளா தனியா மாட்டுவேன்னு எதிர்பார்த்த, இன்னைக்கு மாட்டிட்ட. விடுவனா? மாமா வானா, பயமா இருக்கு. பயப்படாத, உன்னை எனக்கு கடிச்சுமா போறேன். அப்படி இப்படின்னு சந்தோஷமா இருக்கலாம்னு வான்னு தான் கூப்பிடுறேன். உங்க காலேஜ்ல இதை தான் கத்து கொடுக்குறாங்களா? போங்க மாமா, நீங்க ரொம்ப மோசம். உங்ககிட்ட இனிமே பேச மாட்டேன். பேச்சுக்கா. மயிலே மயிலேனா இறகு போடாது. இனி என் வழியில் போய் தான் உன்னை மடக்கணும். இப்போ மாமனோட ஸ்டைல பாரு. மாமா, இப்படி எல்லாம் பண்ணீங்க சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவேன். ஓ, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? ஒழுங்கு மரியாதை எங்கூட வா. இல்லை உனக்கும் அந்த கமலா கைது தான். மலரே, நீ யோசிக்கிறது பார்த்தா சம்மதம் தான் போல இருக்கு. ஏண்டி, உனக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு? ஆமாண்டா, அதே கமலாதான் இந்த மலரோட உடம்புக்குள்ள இருக்க. உத கொல்லும் விடுவாட்டேன். தெரியாம தப்பண்ணு கமலா, என்னை ஒண்ணும் பண்ணிடாத. என்ன மாமா, ஓ ஸ்டைல என்கிட்ட கட்டின, இப்ப ஏன் ஸ்டைல பார்த்தில்ல? நல்லா ஏமாந்துட்டியா? யாரு? ஏ மலரே, ஏமா ஏமா உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? தோப்புக்குள்ள என்ன பண்ணுவாங்க? ஆத்திர அவசரத்துக்கு தான் ஒதுங்குவாங்க. அதுக்கு தான் அரசாங்கம் வீட்டுக்கு வீடு கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்களே, அதில் போக வேண்டியதானே. எத்தனை ஜோக்கர் படம் பார்த்தாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்களா? ஐயா, அந்த 4 சவர் இருட்டுக்குள்ள உட்காந்தா வர வேண்டியது வராது, வேர்வை தான் வரும். வேர்வை தான் பெருசே, என்னதான் இருந்தாலும் இந்த காத்தோட்டமாக இருக்கிற தோப்புக்குள்ள உட்கார சுகம் வருமா? இவ இதுக்கு தான் போனாலா இல்லை வேற எதுக்காவது போனாலா? ஒன்றும் புரியலையே. இவ இங்கேருந்து போறா, அவன் அங்கேருந்து போறான். என்னவா இருக்கும்? வேண்டியம்மா, உங்க அம்மா அவ தம்பி தனசேகரன் கையில பிடிச்சிருக்கான ஆசைப்படுறா. அவனும் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான். அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருந்தான்னா யாருண்டா? வாயில வெனாயில ஊத்த, இந்த வாயில நல்ல பேச்சே வராதா? ஊத்தவே வச்சுட்டு சும்மா கெட. இப்ப என்னடியம்மா சொல்லிவிட்டேன், இப்படி உனக்கு மூக்குக்கு மேல வருது. உன்கிட்ட போய் உட்கார்ந்த பாரு, என்ன சொல்லணும்? பாப்பா, இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிட்டு போறா பாரு, பாடி. இது மலருக்கு, இது நீங்க சாப்பிடுங்க அத்தா. சரி. என்னத்தா, என் பொண்ணு உங்களை ஏதாவது சொல்லிட்டு போறாளா? அவன் மாமனை பத்தி யாரும் தப்பா பேசினாலும் இப்படிதான் அத்தா கோவப்படுறா. நீ ஒன்றும் கோச்சிக்காத அத்தா, சாப்பிடாத்தா. இந்த காலத்து பொண்ணுங்க சேலை கட்ட சொன்னா டென்ஷன் ஆகுறாங்க, செல்போன்ல டவர் கிடைக்கலனா டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா ஓ பொண்ணு அழகா சேலை கட்டி நிக்கிறா.
மகராசி நல்லா இருக்கணும்மா. நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கு ஏன் அத்தா இப்படி சங்கோச்சப்படுறீங்க? ஏண்டி அம்மா, உன் நாத்தனார் பையன் மிலிட்ரி மதன், அவனுக்கு என்ன? அவன் உன் தம்பி தனசேரனுக்கு போட்டியா வந்துட்டானா? என்ன பண்ண போற? போட்டியா? என்ன போட்டியானாலும் சரி, என் பொண்ணு என் தம்பிக்கு தான். அப்படி போடு. ஆமா, உன் பேத்தி மலர என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? மலரு குழந்தையா இருக்கும்போது அவ அம்மா இன்னொருத்தரோட ஓடி போயிட்டா. அந்த அவமானம் தாங்காம என் மகன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அட என்னத்தா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதுக்கு இப்ப அழுது என்ன ஆக போகுது? அழாம சாப்பிடாத்தா. என் பேத்தியை வளர்த்ததே பெரும்பாடு. அவளுக்குன்னு ஒரு ஏழைப்பாள கிடைக்காம போயிடுவான். கவலைப்படாதாத்தா, மலருக்கு இருக்கிற குணத்துக்கும் அழகுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை அவளுக்கு அமையும். என்னமோ நீ சொல்றது நல்லா தான் இருக்கு. அப்படி கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. மாமா அங்க பாரு, காவேரி வருது. என்னது காவேரி யாரே உன் வீட்டுக்கு வருதா? அப்போ தண்ணிக்கு இனிமே உங்ககிட்ட தான் கையேந்தி நிக்கணும். அட மாமா, உன் ஆளு காவேரி வருதுன்னு சொன்ன. ஏயா கறி வறுத்து ஃபுல் பிராந்தி பாட்டில் வாங்கி வச்சுட்டு நீ வருவேன்னு காத்துட்டு இருந்தா இங்க வந்து நீ ஓசியில மிலிட்ரி சரக்கு அடிச்சிட்டு இருக்கியா? விளக்கு வச்சதுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு தானே வருவ, அப்ப வச்சுக்கிறேன். மாமா ஒருத்தி எத்தனை வாட்டி கடை சும்மா இரு மச்சான். மாமா, பெரிய பெரிய ஆளுங்களா உங்களை பார்த்து பயப்படுறாங்க. நீங்க நடன சின்ன பொண்ணை பார்த்து ஆடுறீங்க. மன்னாதி மன்னனும் மண்ணு கவனம் மேட்டர். நான் ஏமாத்துறோம். கொண்டா மாமா, வடை சூடா இருக்கு, இந்தாக்க சாப்பிடுங்க. மாமியாத்து மசாலா குழம்பு மாதிரி மணக்குது மச்சான். சாப்பிடுங்க. இந்த வடை செஞ்ச கைக்கு தங்க வளையல் செஞ்சு போடணும். போட்டுட்டாலும் உங்ககிட்ட பட்ட கடனையே இன்னும் தீர்க்க முடியல, இதுல எனக்கு தங்க வளையல் வேற கேக்குதாக்கும். மாமா, உன் கடனுக்கு வட்டி கட்ட வேற முடியல. மற்றவங்களுக்கு மாதிரி உனக்கு மீட்டர் வட்டியா போட்டிருக்கேன். சாதாரண வட்டி தானே. இந்த வட்டிக்கு நான் திண்டாடுறேன். மீட்டர் வட்டி மட்டும் வாங்கி தானே வை, அவ்வளோதான். ஆமாண்ணே. அதை விடு மச்சான். இந்த லீவில் வந்த உடனே கடனை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லு மச்சான். எவ்வளோ குடித்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கானே. என்ன மச்சான் சைலண்ட் ஆகிட்டேன்? நான் ஏதாவது தப்பாக கேட்டுனா? மாமா, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன், வாசம் தான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் என்ன மச்சான்? இல்லை, என் பொண்டாட்டிக்கு கேஸ் அடுப்போம், கேஸ் கனெக்ஷன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அதான். தங்கச்சிக்கு தானே, தாராளமாக வாங்கி கொடு. மீதி பணத்தில் என் கடனை கொஞ்சம் ஆட. அது மீதி பணத்தில் என் பொண்ணுக்கு ஸ்கூட்டி வாங்கி தரதா வாக்கு கொடுத்துட்டேன். அட என்ன மச்சான், உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துரு. ஸ்கூட்டி என்ன, காரே வாங்கி கொடுத்துட்றேன். யாரு? உன் பையனுக்கா? யோ, உன் பையன் காஞ்சி போன கடலை புண்ணாக்கு, இத்து போன காயிலாங்கடா. அவனுக்கு என் பொண்ணு கொடுக்குவா? காணவுள்ள நடக்காது. அதானே, வரவ போறவெல்லாம் பத்த வச்சு போடுறேன். அவன் ஒன்றும் ஊசி பட்டாசு இல்லை, ஈஸியா வெடிக்கிறதுக்கு. என் பொண்டாட்டி கோயில் குளம் ஏறி இறங்கி 10 வருஷம் கழிச்சு பிறந்த என் பச்சை புள்ளைய கேவலப்படுத்திட்டீங்களே. யோ, அவன் பச்சை புள்ள இல்லையா, எச்ச புள்ள. கோட்டான் குட்டி போட்ட மாதிரி இருந்துக்கிட்டு அவன் பிள்ளையா? அவன் அப்பா யாருன்னு உன் பொண்டாட்ட போய் கேளு, அவன் சொல்லுவான். ஏய், என் பொண்டாட்டி கற்பு கரசி கண்ணை கூட ஒரு படி மேலானோடா. உடன்கட்டை கூட ஏற தயங்காத அவளை கலங்கப்படுத்திட்டேடா. உன்னை சும்மா விட மாட்டேன். உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்குது பாத்துறேன்டா. போடா. போயா, பேச வந்துட்டான். பாட்டிமா, என்ன ஒரே போர் அடிக்குது. ஏன் அடிக்காது? ஒரு 2 மாமன்களும் ஒருத்த மாத்தி ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தானுங்க. உனக்கு நல்லா பொழுது போச்சு. இப்ப 2 பேரும் லீவ் முடிஞ்சு கிளம்பி போயிட்டானுங்க. அதான் உனக்கு போர் அடிக்குது. மறுபடியும் மாமனுங்க எப்போ வருவாங்க பாட்டிமா? இப்ப தனடி வந்துட்டு போனாங்க. அதுக்குள்ள ஏண்டி இப்படி பறக்கிற? ஐயோ, சும்மா சொல்லு பாட்டிமா. என் பையன் கடைசி பரீட்சை முடிஞ்சு வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். உன் அத்தை பையன் மதன் வர்றதுக்கு இன்னும் 10 மாசம் ஆகும். ஐயோ, அவ்வளோ நாள் ஆகுமா? அதுக்கே நீ தவக்கலை பிடிக்கிற பாம்பு மாதிரி ஆன்னு வாய புழக்கிற? அச்சோ, அது இல்ல பாட்டிமா. அந்த பொண்ணாத்த பாட்டி சொல்லுச்சு, நம்ம தனுசு மாமா பெரிய படிப்பு படிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணிக்குமா. அப்படியா? ஐயா, அவ கிடக்குறா விடு. அவ பேச்செல்லாம் ஒரு பேச்சா? பேத்தி என்ன சொல்றா? உன் பழைய பாட்டி பொண்ணாத்தான் சொன்னாலாம். என்னதான் சொன்னா?
உன் பையன் பெரிய படிப்பு படிக்கிற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொன்னாலாம். அதான் இவ கவலையா இருக்கா. அவ வாயில மல்லி போடு. அவ ஒரு பொம்பளைன்னு அவ சொல்லி கேட்க பாரு. அவ அப்படியா சொன்னா இப்ப நான் அவளை போய் என்ன பண்ணு பாரு. போய் குடும்பம் நடத்த போறீங்களா? அந்த தூக்கி போட்டு மிதிச்சு போட தூத்துக்குடி விடுவாமா. மிதிப்ப அதான் ஏதோ பேசி கிடக்குறாமா. அடங்கு. ஐயோ நீங்க 2 பேரும் என்னதான் பேசிக்கிறீங்க? புரியா குட்டி, என் பையன் என்ன மாதிரி உன்னை தவிர ஒரு பொண்ணு யாரும் எடுத்து பார்க்க மாட்டான். ஐயா உன் கதை தான் ஊருக்கே தெரியுமே பையா. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க 2 பேரும் என்னதான் பேசிக்கிறீங்க சொல்லுங்க பாட்டி. ஐயோ இவ ஒருத்தி உன் கேள்விக்கு பதில் சொல்லியே என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. காலைல கோழியும் 5 மணில இருந்து சூரியன் அடைந்தண்டியும் ஒரு பொம்பளை வளவளன்னு பேசிட்டு இருந்தா தொண்டை தண்ணி வச்சு தானே போகும். பொம்பளையா நீ போயண்ணா. ஐயோ பாட்டிமா இப்ப நான் யாரதான் கட்டிக்கிட்டோம்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சொல்லு பாட்டி. என் மாவன் தனுசை கட்டிக்கொண்டா நான் சொல்லுவேன். மதனும் எனக்கு ஒரு மகன்தான். அப்பா அம்மா இல்லாத புள்ள. நாங்கள் தான் அவனை வளர்த்து ஆளாக்கணும். உங்கள் அப்பா தான் அவனை பட்டாளத்தில் சேர்த்து விட்டாரு. 2மே என் பிள்ளைங்க தான். நீ யாரை வேணா கட்டிக்கோ, எங்களுக்கு சம்மதம். எனக்கு இப்பதான் ரொம்ப குழப்பமா இருக்குது. 2க்கும் ஆசைப்பட்டா இப்படித்தான் குழப்பம் வரும். முதல்ல போய் படிக்கிற வேலை வலிக்குது பாட்டிமா. குழப்பம் வந்தா குட்டு தான் விழும். என்னடா பார்ட்டி வந்திருக்கு. பேசிட்டியா? பேசியாச்சுக்கா. அனுப்பு. சரி உள்ள போப்பா போ. ஆசைப்பட்டு வந்துட்டேன். இப்படி வைக்கப்பட்டா எப்படி? பக்கத்துல வாயா. இல்ல எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன் புதுசா? அப்படி இல்ல இங்க புதுசு. ஒரு முறை வந்துட்டே இல்ல, போக போக பழகிட்டோம். உன் பேரு தெரிஞ்சுக்கலாமா? விஜி. விஜயா? விஜயலட்சுமியா? யோ புதுசா ஏதோ தோட வந்தமா காரியத்தை முடிச்சோமான்னு போயிட்டே இருக்காம ஓரா பேசிட்டு இருக்க. அதை மறந்தே போயிட்டேனே. ஐயோ நான் ஏற்கனவே போயிட்டேன். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஒரு மரணம் தான் பதில் சொல்லும். இதை போட்டுக்க. கசாப்பு கடையில் காந்தி பேசுற மாதிரி என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அவசரத்துக்கு ஒன்றும் பாவம் இல்லை. லைட் ஆஃப் பண்ணு. குடும்பம் மாப்ள வரடாச்சா? வாங்க மாமா வாங்க உட்காருங்க. வாங்க லீவு முடிஞ்சு மிலிட்டரி கிளம்பிட்டு இருக்கேன். குடும்பம் சாந்தி என்னம்மா உன் வீட்டுக்காரர் ஊருக்கு கிளம்புற நேரத்தில் இப்படி அழுதுட்டு இருக்கமா? மனசு ரொம்ப பாரமா இருக்குமா. அதான் என்னையும் அறியாம என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. இந்த பொம்பளையிலே அப்படித்தான் ஓராமன் அழுதுகிட்டு. அவரு வேலை தானே போறாரு. அப்ப சந்தோஷமான விஷயம் தானே. அப்ப சிரிச்சுக்கிட்டு வெளியே எழுப்பணும். மழை மழை அழுதுகிட்டு. ஆமா நீங்க ரெடியாங்க மாப்பிள? நான் கிளம்பிட்டேன் மாமா. அந்த வாண்டை எடுத்துச்சா? அப்போ எடுத்து வச்சிட்டேன். செல்லு எடுத்துச்சா? வேற ஒன்றும் மறக்கலையா? எதுவும் மறக்கல மாமா. எல்லாம் பக்காவா எடுத்து வச்சுட்டேன். கிளம்ப வேண்டியது தான் இப்ப பாக்கி. சாந்தி என்ன கிளம்பு கண் கலங்கிட்டு பாரு. உன்னை பார்த்து இவ்வளோ டல் ஆயிட்டா. செல்லம் நீ எதுக்கு கவலைப்படாதடா. அப்பா இருக்க. நீ மிலிட்டரிக்காரன் பொண்ணு, தைரியமா இருக்கணும். ஓகே என்னங்க 3 வேளைக்கு சாப்பாடு பொட்டலம் வச்சிருக்கேன். வேளைக்கு கரெக்டா சாப்பிட்ருங்க. என்ன சாப்பிட வச்சு சப்பானி ஆக்கிடுவேன் நீ. அப்பா சப்புன்னு சாப்பிட்டாதான் சப்பானே ஆவீங்க. என் அம்மா சாப்பாட்டுல ருசி மனம் உப்பு காரம் பாசம் எல்லாமே இருக்கு. அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பாட்டு ராமனாவே மாறிடுவீங்க. யாராவது அவசரம் முடிச்ச மாதிரி எதுக்கு வந்துடப்படாது. நீ போயிட்டு திரும்ப வா. சரிப்பா போயிட்டு வாமா. வாமா. செல்லம் எதுக்கும் கவலைப்படாத. ஏதாவது வேணும்னா எனக்கு லெட்டர் போடு. நான் பார்த்துக்கிறேன். தைரியமாக இருக்கணும். ஓகே குட் மாமா. சரி வரங்க மாமா. சரி அத்தை சரி இவ்வளோ பத்திரமா பார்த்துங்க. சரிங்க பார்த்துக்கிறேன். ஏய் சாந்தி என்ன அழுதுகிட்டு பைத்தியம். வரேன் மாமா. அத்தை வரேன். சரி புனிதா டேய் இங்கே வா சார். கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்ககிட்ட என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. உடனே என் ரூமுக்கு வா. ஓகே வந்துடுறேன் சார். நேற்று ராத்திரி போயிருந்தியா?
சார் எனக்கு தெரிஞ்சாலும் பாம்பு ஹவுஸ், பாட்டி அழகு ஹவுஸ், அப்புறம் எங்கள் ஹவுஸ், அப்புறம் உங்கள் ஹவுஸ் சார். நிறுத்துறா. ஏண்டா படிக்கிற வயசில் உனக்கு கேட்குதா? இந்த கார்டு அவள் வீட்டிலேருந்து கிடைச்சது. ஏன் சார் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா? இடியட். என் ஃப்ரெண்டு எஸ்ஐ நேற்று ராத்திரி அந்த வீட்டுக்கு ரைடு போயிருந்தான். அவன் கையில் இந்த கார்டு கிடைச்சது. நீ என் ஹாஸ்டல் பையன் தெரிஞ்சதும் இந்த கார்டு என்கிட்ட கொடுத்து உன்னை வான் பண்ண சொன்னார். நாளையிலிருந்து உனக்கு 10 நாள் சாப்பாடு கிடையாது, சஸ்பெண்ட் பண்ணுறேன். நம்ம பையனுக்கு வயசாயிட்டே போதுங்க. அவனுக்கு தொட்டிலில் படுக்கிற வயசு இல்லைங்க, கட்டிலில் படுக்கிற வயசு. காலத்தில் அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும், இல்லைன்னா கால் ஒரு இடத்துல தங்காதுங்க. கால் மட்டும் இல்லடி, அவன் ஆளும் அப்படிதான். மோகன் பொண்ணை கேட்டு பார்த்துட்டேன், பிடிவாதமாக கொடுக்க மாட்டேங்கிறான். ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன். நாட்டில் வேற பொண்ணே கிடைக்காதா? புனிதா இல்லைன்னா ஒரு வினிதா, அவளை இல்லைன்னா ஒரு அனிதா. பொண்ணை கொடுக்கலனாலும் பரவாயில்லடி, சந்தானத்தை உனக்கு பிறந்த பையனான்னு கேட்டான்டி. அப்படியே கேட்டான். அவனை சும்மாவை விட்டீங்க. என்ன பண்றது? எனக்கே அதுல சந்தேகமா இருக்க. ஏண்டி சந்தானம் நம்ம பையனா? தவ புதல்வாங்க நம்ம சந்தானம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாதுங்க. அது இல்லடி, டெலிவரி அப்ப நர்ஸ் குழந்தைய மாத்தி வச்சிருப்பாளோன்ற சந்தேகத்துல கேட்டேன். நம்ம குழந்தைய நாமளே சந்தேகப்படலாமாங்க? அது சந்தானத்துக்கு தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். அவன் அப்படி கேட்டது எனக்கு மன உறுத்தலா இருந்து, அதான் அப்படி கேட்டுட்டேன். அப்பவே அவன் பல்ல உடைச்சு அவன் கையில கொடுத்துருக்கணும். அப்பதான் அவன் ஆம்பளைன்னு உங்களை சொல்லியிருப்பான். பதுங்குற புலி பாயறதுக்கு தான் நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். அதுக்கு ஏங்க நம்ம விட்டு டம்ளரை உடைக்கிறீங்க? இன்கி எனக்கு பிறந்த நாள். அது மனசுக்கு தானே வரும். மற்றவங்க மாதிரி நீ கேள்வி பண்ற. யோ அவங்க வெறுப்பேத்துறாங்க. நான் ஆசையா சொல்றியா, எனக்கு பிடிச்ச குச்சி மிட்டாய் நீ தானே. என்ன உனக்கு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப. என்ன உனக்கு? என்ன மலர் இப்படி கேட்ட? எனக்கு சேலத்து மாமனே பிடிக்கும். நீ மல்காவா மாமனை மச்ச உனக்கு பிடிக்காம இருக்குமா? நிஜமாவா? ஆமா, நீதான் என் வீட்டு குடும்ப கொத்து வேலை காய்ச்சே. சந்தோஷமா இருக்கியா? அந்த கேக்க பிறந்த நாளுக்கு நானே ஊட்டி வரேன். என்ன நம்ம பையன் சந்தானத்துக்கு இன்னைக்கு 25வது பிறந்த நாளா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இல்லப்பா, உன் பையன் சந்தானத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இது இனிமே இப்படிதான் சொல்லணும். சரிப்பா, இந்தாங்க. குடுமா அளவா குடிங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. அடடடடா, சரக்கு அடிக்கும் போது சைடிஸ் கொடுக்குறேன். சரஸ்வதியை நான் இங்க தான்ப்பா பாக்குறேன். சரி சாப்பிடு. சரிப்பா. முருகேசா, என்ன அப்படி ஒரு ஆழ்ந்த யோசனை? மோகன் அவன் பொண்ணுக்கு 2 முறமாப்பிளைக்கு இருக்கான்ற திமிர்ல பேசுறான். அதுக்கு அந்த 2 பையன்களை தீர்த்து கட்டிட்டா என்ன முருகேசா? சரக்கு சாப்பிட்டு காணிப்பட்டில தூக்கி போடுற மாதிரி சொல்ற. 2 உயிர் முருகேசா. வயலன்ஸை சைலன்ஸா பண்றோம் இந்த முருகேசன். பொறுத்திருந்து பார். நல்லா இருக்கு. போதுமா, சாப்பிடுங்க. போதுமா. ஏய், என்னையும் கொஞ்சம் கவனிடி. கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க. அம்மா, உன் புருஷனையும் கொஞ்சம் கவனிமா. அவனுக்கு கோவம் வந்தா மனுஷனாவே இருக்க மாட்டான். இல்ல முருகேசா? சாப்பிடுங்க. கொஞ்சம் வச்சுக்கோங்க. பரவாயில்ல, இருங்க. பொண்டாட்டி, புருஷனையும் கொஞ்சம் கவனிடி. கொஞ்சம் பொறுங்க. என்ன மனம், என்ன ருசி. இந்த மனுஷன் வயிறு நிறைஞ்சாதான் நம்ம புள்ள நல்லா வளருவாங்க. பொண்டாட்டி கையில தான் சாப்பிட கொடுத்து வைக்கல, என் கையிலயாவது நல்லா சாப்பிடட்டும். பொண்டாட்டி இல்லாதவனுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி தான். இங்கேயும் கொஞ்சம் பாருடி. இந்தாங்க, சாப்பிடுங்க. கேட்டு போடக்கூடாதுடி, பார்த்து போடணும். இத்தனை வருஷமா பார்த்து தானே போட்டிருக்கேன். சூப்பர். என்ன சூப்பர்? சாப்பாடு தான் சொல்றேன். சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாடி. கிழவி, எங்க உன் பேத்தி மலரு? ஏன் வயசு பொண்ணு தேவை? அந்த வயசு பொண்ணு ஒரு வாலிப பையனோட ஒதுக்குப்புறமா உள்ள வெளியே விளையாடுறா. அதை பார்த்து ரசிக்கிறது தானே ஓம் பொழுதுபோக்கு. இங்க பாரு, ஒரு நாளைக்கு உன் பேத்தி வாயும் வெறுமா வந்து நிக்க போறா. அப்ப தெரியும் உனக்கு. அடி செருப்பால, இனிமே என் பேத்தியை பத்தி ஏதாவது தப்பா பேசுனா கொஞ்சம் பொறுமையா இரு. கோவப்படாத. நான் சொல்றத பொறுமையா கேளு. ஆனாலும் உனக்கு இந்த வயசுல இவ்வளவு கோவம் வரக்கூடாது பண்ணாதா? என் பேத்தி என்ன கிளவியா வீட்டோட அடங்கி கிடக்கிறதுக்கு? ஒரு வயசு பொண்ணு
வயசு பையனோட அப்படி இப்படி ஆட்டம் போட தான் செய்வா. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நான் என்ன சொல்றேன்னா, அந்த மீட்டர் வெட்டி முருகேசன் பையன் சந்தானத்தோட தான் உன் பேத்திய ஒதுக்குப்புறமா பார்த்தேன். அப்ப நாட்டான் அந்த பையனும் ஒரு மாதிரி பார்த்து உன் பேத்தியை மேஞ்சிட போறோம்னாத்தா, அதுக்கு தான் சொன்னேன். எவளோட பேசுறா, யார் யாரோட போறாங்கிற பாக்குறது தானே உன்னோட வேலை. இங்க அதானே நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிந்து முடிச்சு விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதா உன் பொழப்பு. அபாண்டமா பேசுற உன் வாய்க்கு புத்து நோய் தாண்டா வரும், புத்து நோய் தான் வரும். உன் பேத்தி நல்லதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு போய் சாபம் ரியா பொண்ணாத்தா. வயசு பொண்ணு உன்ன மாதிரி கிழவங்கிட்டயா சொக்கட்டா ஆடுவா? கிழவங்கிட்ட ஆடினா கெட்டு போயிட மாட்டா. வயசு பையனோட உள்ள வெளியே விளையாடுனா குட்டி போட்டுருவா. நீ சொல்றது சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. நான் சொல்ல வந்ததா சொல்லிட்டேன், அதுக்கு மேல ஓம் பிரியா பொண்ணாதா. நான் வர்றேன் பொண்ணாதா, எதையும் தூக்கி அடிச்சிடாத. நான் வரட்டா? 1ஆம் தேதி ஆனால் வட்டி வந்துடணும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல. அப்புறம் கூப்பிட்றேன் வை. முருகேசா வானே. ஒன்று வீட்டில் தேடினா ஆளை காணல. அம்மா வீட்லேயும் ஒருத்தரும் காணல. அப்படி எங்கே போயிருக்காங்க? மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டா. பையன் வழக்கம் போல ஊரை சுத்த போயிட்டான். சரி சரி சரி. நான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு வரேன். சரி சரி. என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. முருகேசா, பணம் கொஞ்சம் கடனாக வேணும். வாங்க போகிற கடனை எப்போ திருப்பி கொடுப்பீங்க? என் பையன் படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போய் சம்பளம் வாங்குவாமல, நான் உடனே கூட தந்துருந்தேன் முருகேசா. உன் பையன் படிப்பை நம்பி கடன் கொடுக்க முடியாது முருகேசா. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. இனி நம்பி கடன் கொடு முருகேசா. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. சொத்து எப்போ இருக்கும், அதை நம்பி கடன் கொடுக்கலாம். இங்கே பாரு, எனக்கு இருக்கு 2 ஏக்கரு, அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்த கேட்க அண்ணே, உங்கள் நிலத்தை கேட்கல, நிலத்தோட பத்திரத்தை தான் கேட்குறேன். கடனை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிங்க. சரி, பத்திரத்தோட வரேன். சரிண்ணே. மாமா 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 இல்லைங்க. அடடடா மாமா, 18 வயசு பையன் மாதிரி சும்மா கலக்குறீங்க மாமா. உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணலாம் மாமா. வேணாம் மச்சான். அப்ப 2ஆ பண்ணுவோம். வேணாம் மச்சான். அப்ப 3ஆ பண்ணுவோம். மாமா 5 கல்யாணம் பண்ணலாம் மாமா. போதும் மச்சான், ஆளை விடுங்க. ஏன் மாமா, ஜிம்முக்கு போற மாதிரியே ட்ராக் ஷூட் பனியன்னு நம்மம்மா இப்படி நீங்க ஆசைத்துறீங்க? ஜிம்முக்கு தான் மச்சான் போயிட்டு வரேன். சைக்கிள்லயே போயிட்டு சைக்கிள்லயே வரேனா? ஜிம்முக்கு போன மாதிரியே ஆச்சு, சைக்கிளிங் பண்ண மாதிரி இருக்கு. மிரட்டுறீங்க மாமா. பாம்பு மாதிரி கொத்தலனாலும் சீரணம் மச்சான். இல்லைன்னா அந்த பசங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும் மச்சான். ஏன் மாமா இப்படி ஊழ உதார விட்டுட்டு எவ்வளவு நாள் தான் ஓடுறது? வயசாச்சு இல்ல, வீட்டுல உட்காந்துட்டு ராமா கொஞ்சம் இருக்க வேண்டியதானே. என்னத்துக்கு? வா மாமா, வீட்டுக்கு போலாம். திருப்பி வா 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 உட்காரு. சைக்கிள் அப்படி நிறுத்து. அன்னைக்கு ஆத்திரத்தில் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டோம், அதெல்லாம் மனசில் வச்சுக்காது மச்சான். அதை விடுமாமா, இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு குடிப்போம், இதெல்லாம் சகஜம் தானே. இப்போ தான் லீவில் வந்து போன மாதிரி இருக்கு, மறுபடியும் வந்துட்டியாப்பா? உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை? இல்லை மாமா, 10 நாள் மெடிக்கல் லீவில் வந்திருக்கேன். அப்படியா? உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? நான் நல்லா தான் இருக்கிறேன். என் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டா. என்னது, உன் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டாளா? ஆமாம் மாமா, என் பொண்ணை மேல் படிப்புக்கு சேர்க்கணும். அவளுக்கு டாக்டருக்கு தான் படிக்கணும்னு ஆசை. அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கே போவ? நான் எங்கே போவேன், பேசாமல் பிஎஸ்சி நர்சிங் சேர்த்துருவேன். அதுக்கு நிறைய செலவாகுமே, பணத்துக்கு என்ன பண்ண போற? ஏதாவது பண்ணி தானே ஆகணும், பொண்ணோட எதிர்காலமாச்சே. அடப்போப்பா, பொட்டை புள்ளி போய் படிக்க வச்சுட்டு வயசுக்கு வந்த பொண்ணை காலகாலத்தில் கட்டி கொடுக்குறத விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இல்லை மாமா, என் பொண்ணை கண்டிப்பாக படிக்க வைக்க தான் போகிறேன். அப்போ பணத்துக்கு என்ன பண்ண போற? மாமா, உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ அந்த பணத்தை எடுத்து தான் பொண்ணை படிக்க வைக்கணும். அப்போ ஏன் பணம்? அது உங்கள் வீடு தேடி வரும். எப்படி, கால் முளைச்சி வருமா? மாமா, இப்போல்லாம் நெட் பேங்கிங் வந்துடுச்சு, பணம் பறந்து வந்து உன் அக்கௌண்ட்டில் சேரும், தெரியுமா? பேசாம உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துரு மச்சான். கடனை அடைச்ச மாதிரியும் இருக்கும், உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். என்ன மாமா சொல்கிற? கிளியை பொத்தி பொத்தி வளர்த்து குரங்கையில் பிடிச்சி கொடுக்க சொல்கிறியா? உன் பொண்ணுக்கு அழகு இருக்கு, என் பையனுக்கு என்னோட பணம் இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சரியா போச்சு இல்லை? நீ எப்படிலாம் சொத்து சேர்த்துன்னு எனக்கு தெரியும். ஒரு பக்கம் சந்தன மர கடத்தல், ஒரு பக்கம் செம்மர கடத்தல், இப்படி வந்த பணத்தெல்லாம் ஒன்னா மீட்டர் வெட்டி விட்டு கொள்ளடிச்சு சேர்த்து வச்சிருக்க. இது எனக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட சம்பந்தம் எனக்கு வேணாம். இதெல்லாம் ஒரு தொழில் மச்சான், இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு சட்டத்துக்கு விரோதமா செய்யறது ஒரு தொழிலா? இதெல்லாம் பெரிய மனுஷங்க விவகாரம், இது ஏன் பெருசு படுத்துற? இதை பாரு, என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்க முடியுமா முடியாது? பாரு மாமா, நீ 100 தடவை கேட்டாலும் என் பொண்ணை உன் பையனை கொடுக்க முடியாது. சொல்லிட்டல, இனிமே இந்த பேச்சு எடுக்க மாட்டேன். இது பெரிய மனுஷனுக்கு அழகு.
இங்கே தானே வஞ்சா எங்கே போயிட்டா காணமே. யோ வலிக்குது விடியா என்னையா பண்ற? ஆகா வலிக்குதுன்றானே. சந்தானா மாடு மாதிரி மயஞ்சிட்டான் போல இருக்கு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியலையே. உள்ள போனா சீன் முடிஞ்சிடும். என்ன பண்ணலாம்? ஒன்றும் தெரியலையே. உள்ள யாரு யாரு உள்ள கேட்குறேன்ல, பதில் சொல்லுங்க. இருங்க நான் உள்ள வர்றேன். நம்மள பார்த்துட்டான். ஊருக்குள்ள போய் தப்பு தப்பா சொல்லிடுவான். இப்ப என்னையா பண்றது? ஜாமுனி கட்டி பிடிச்சிட்டா. யாரு உள்ள? ஒன்றும் செய்யலாமா? அப்படியே முஞ்சானையில மூஞ்சி முடிக்க போயிடலாமா? சோகம் முடிச்சிட்டேன். ஆனால் தேட்டரை விட்டு யாரும் வெளியே வரலையே. வந்திருக்கணும், இன்னும் வரலையே. ஏய் ஏய் நின்றா. ஏமா ஷோவை கண்டினியூ பண்ணிட்டீங்களா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உள்ளே வந்தே பார்த்துருப்பேனே. அடிச்சி போயா. ஏண்டி இதுக்கெல்லாம் ஏன் வளர்த்துப்பு தான் கிடைச்சிதா உனக்கு? இதுக்கு போய் ரோமா போடுவாங்க. மாமா தனியாக இந்த ஹாஸ்டலில் தங்க போகிறத நினச்சா பயமாக இருக்குது. பயப்படாம போ. நான் படிக்கிற காலேஜ் கூட பக்கத்தில் தான் இருக்குது. அப்பப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி மாமா. போ புனிதா போ. பாய் பாய். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோனே. என்ன முருகேசா, ஒரு ரவுண்டு போய் சவுண்டு வரலையாப்பா? அண்ணே, உங்க பையன் பெரிய படிப்பு படிக்கணுன்றதுக்காக என்கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டீங்க. அப்போ நீங்க பெரிய இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா தானே அந்த படிப்புக்கு மரியாதை. அதானே. ஏ நீ சொல்லுவது சரிதான்ப்பா. என் குடும்பத்துல பெரிய படிப்பு படிச்சவங்க யாருமே இல்லையே. நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் என்ன? அப்புறம் என் பேத்தி என் பையனுக்கு கட்டி வச்சிருவோம். சரியா சொன்ன முருகேசா. முருகேசா, சிம்புனி குரங்குக்கும் சிட்டுக்குருவிக்கும் செட் ஆகுமா? இதே மறுமுறை ஒத்துக்க மாட்டாரா? அண்ணே, நம்ம டீல என் பையனுக்கு உங்க பேத்தி, உங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு. இது நடக்கணும். கண்டிப்பா நடக்கணும். முருகேசா, இந்த சரக்க போட்டு கூட எனக்கு போதையா இல்ல. ஆனா நீ சொன்ன மேட்ரு எனக்கு தலை சுத்துது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சரக்கு கொடுத்து எனக்கு கவுக்க பார்க்கலா? முருகேசா, எழுதி வச்சுக்கோ. என் பேத்தி என் பையனுக்கு தான். அப்படி இல்ல என் பங்காளி பையன் மதனுக்கு தான். பாட்டியே சுடிதார் போட்டிருந்த காலத்துல இவனடி 8 மணி சாரி கட்டிட்டு வரா. நியூ அட்மிஷனா இருப்பாடி. நம்மளை கண்டுக்காம சைலண்டா போறா. பையனுங்களா இருந்தா பல்லடிச்சிருப்பா. ஏ கேபி சுந்தரம்மாள் பேத்தியே கொஞ்சம் நில்லம்மா. ஏய் புடவை கட்டின போத்திசே இங்க வாடி. சீனியர் ரோஸ்லின் கூப்பிட்றாக, நம்ம காலேஜில் சூப்பர் ஃபிகர் சோனியா கூப்பிட்றாக. அவ்வளோ ஏன் சுமாரான ஃபிகர் நான் கூப்பிடுறேன். என்ன காதல விழலையா? அடியே புடவை கட்டின மின்மினி பூச்சி, என்னடி லுக்கு? ஃபர்ஸ்ட் இயரா? சீனியர்ஸை பார்த்தா சின்சியரா சலாம் பண்ணணும்னு தெரியாதா? சாரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். 3 பேருக்கும் சலாம். ஏண்டி அவ்வையாரு அல்ட்ரா மாடர்னா மாறிட்ட இந்த காலத்துல. இதே நடி சாரி. நாளையிலேருந்து நீ புடவை கட்டினதை பார்த்தேன், அப்புறம் நான் புடவை கட்டிக்கிட்டு வில்லன் பொன்னம்பலமாக மாறிடுவேன், தெரியுதா? யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? இல்லை. ஏய், உன் பர்சனாலிட்டிக்கு உன்னை யாராவது லவ் பண்ணியிருக்கணுமே. ஆமாம், என் 2 மாமனுங்க. தோ பாருடி, ஒரு செல்ல 2 சிம்மு. எனக்கு இங்கே ஒரு சிம்முக்கே வழி இல்லை. சரி, சிக்னல் சரியா கிடைக்குதா? அம்மா, எந்த சிம் அடிக்கடி யூஸ் பண்ணுவ? நான் பேச மாட்டேன், என் மாமனுங்க தான் பேசுவாங்க. இது அவுட் கோயிங் இல்லடி, ஒன்லி இன்கமிங். இன்று முதல் உங்களை dual SIM என்று அழைக்கிறோம். அப்படியே நாம் அழைப்போமாக. பார்வதி, பார்வதி, என்ன? கப்பலே கவுந்து போன மாதிரி கவலையா கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கியா? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? அது இல்லை பார்வதி, யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா? அதான் யாருன்னு கேட்டேன். என் பேரன் மதன் பட்டாளத்துலேருந்து வரதா கடிதாசு போட்டிருக்கேன். இன்னும் வர காணோம்.
பொழுது வேற சாஞ்சிருச்சு. வர்றவன் வழியிலே தங்கிட போகிறான், இதுக்கு போய் கவலைப்படுறிய? இல்லைப்பா, அவன் நேத்தே வரதா சொல்லியிருந்தான். அதான். என்ன நேத்தைக்கே வர வேண்டியவனா? அப்போ வழியில் ஏதோ வில்லங்க ஆகிருக்கு. யோ, என்ன வில்லங்க அது இதுன்னு சொல்கிற? இல்லை, உன் கருவாட்டு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கொச்சிக்கிறா? ஒரு வயசு பையன் வழியில் அப்படி இப்படி இருந்துட்டு வருவான்னு சொன்னேன். ஏய், அவன் ஏன் பேரன், அப்படி இப்படிலாம் இருக்க மாட்டான் ஒன்னா மாதிரி. கோச்சிக்காத பார்வதி, உன் பேரன் எப்படியோ வருவான். விடு, நான் வர்றேன். என்ன இவன் எப்படியோ வந்துருவான்னு சொல்லிட்டு போறான், அப்படி இப்படி இருப்பான்னு வேற சொல்றான். அபசகுணமா பேசிட்டு போறான், ஒண்ணுமே புரியலையே. மதன் எப்படி இருக்கான் டாக்டர்? நீங்கள் பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? என்னோட கசின் தான் மதன்.
இவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பேர்? தனசேகரன். ஓ ஓகே. தனசேகரன், பேஷண்ட் மதனோட தலையில் பலத்த அடிபட்டிருக்கு. ஹெவி பிளட் லாஸ் ஆனதுனால அன்கான்சியஸ் ஆகிட்டாரு. உடனே பிளட் கொடுக்கணும். என்னோட உடம்புலேருந்து எவ்வளோ பிளட் வேணால் எடுத்துக்கங்க. நானும் கொடுக்குறேன் டாக்டர். என் ரத்தத்தை தரேன் டாக்டர். இங்கே பாருங்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் 3 பேரில் யாரோட பிளட்டு மேட்ச் ஆகுன்னு டெஸ்ட் பண்ண சொல்கிறேன். சிஸ்டர் 1 மினிட். இவங்களோட பிளட்டை டெஸ்ட் பண்ணுங்கள். பேஷண்ட் பிளட்டோட இவங்க பிளட்டு மேட்ச் ஆகுதான்னு பார்த்து சொல்லுங்கள். May I come in, sir? Yes, come in. My name is Siddharth. House surgeon வந்திருக்கேன். Welcome, Siddharth. Take your seat. Thank you, sir. சித்தார்த், மருத்துவ தொழில் புனிதமானது. ஆனால் அது இப்போ வியாபாரமாக மாறிட்டதா மக்கள் மத்தியில் பேச்சு இருக்குது. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஆனால் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நினச்சா அதை மாற்றிடலாம். சேவை செய்யணுங்கிற எண்ணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக சார், நான் சிறப்பான மருத்துவ சேவை செஞ்சு காட்டுவேன் சார். அப்போ இன்றைக்கே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். மதன் எங்க பேர போறான்? அவன் தனசேரி கூட தான் இருப்பான். அது இல்ல, பேரன் வரதா சொல்லி 3 நாள் ஆச்சு, இன்னும் காணோம். என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம மகன் தனுசு எப்ப போன் போட்டாலும் உடனே எடுப்பான். ஆனா இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்க. ஒண்ணுமே புரியல. என்ன எழுவட்டில் அது மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கீங்க? நான் போய் அவனோட புடஞ்சு அடிச்சு கூப்பிட்டு வரேன். இப்போ வந்துருந்தேன். உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தேன். அந்த 2 பேரோட பிளட்டு பேஷண்ட்டுக்கு சேராது. ஏன்னா மதனோட பிளட் குரூப் வேறு. என்னோட பிளட் டாக்டர் ஓகே. ஆனால் என்ன டாக்டர்? உன் ரத்தம் மதனுக்கு மட்டும் இல்லை, வேறு யாருக்குமே சேராது. ஏன் டாக்டர்? ஏன்? உன் பிளட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ யாருன்னு. நான் யாருன்னு சொல்லுங்க டாக்டர். நீ ஒரு எய்ட்ஸ் நோயாளி. என்னங்கடா அங்கங்கே பிளாஸ்டர் ஒட்டி இருக்கு? ஆண்மையின் அடையாளமா? அதான் சார் சொல்ல வந்தோம். எங்க உங்க ஆத்ம நண்பன் தனசேகரன்? சார் வாங்க. உங்க ஸ்டூடெண்ட் தனசேகருடைய அப்பானா? அவனை காணலன்னு தேடி வந்தேன். அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் என்னாச்சு சொல்லுங்கடா. மதனுக்கு தலையில் அடிபட்டு ஐசியூல இருக்கா சார். என்ன சொல்ற? கூட தனசேகர் இருக்கான்ப்பா. எந்த ஹாஸ்பிட்டல்? ஐயா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. வாங்க. நோ சார், மோஸ்ட்லி ரூரல் ஏரியாவாக தான் இருக்கும். ஐ எம் ஃப்ரம் வில்லேஜ் சார், அதனால் கிராமத்தில் எந்த பிஹெச்னாலும் ஓகே. நீங்கள் ஓப்பனாக பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் சித்தார்த், எனக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி இருக்குது. நீங்களும் வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷூர் சார். ஓகே. இவர் பேர் தனசேகரன். ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மதனோட கசின். இவர் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இவருக்கு ஹெச்ஐவி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓ சாரி, நான் அவசரப்பட்டு இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஐ ஃபீல் மிஸ்டர் சித்தார்த். இல்லை டாக்டர், நீங்கள் எங்கிட்ட சொன்னதான் சரி. ஆமாம் சார், பேஷண்ட்டுங்க எப்படி டாக்டர்கிட்ட உண்மையை மறைக்கூடாதோ அதே மாதிரி டாக்டருங்களும் மறைக்கூடாது. எஸ் தனசேகரன், நான் சொன்னதை நினச்சி கவலைப்படாதீங்க. எப்பவும் போல இருங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பேஷண்ட் கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, பிளட் கூட ஸ்லோவாக தான் இறங்குது. சித்தார்த் சார், பேஷண்ட்டோட மூளைக்கு பிறந்தருமில் சின்னதாக ஒரு பிளாக் இருக்குது. இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பிளட்டு உடம்புல ஏறினதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே? ஓகே சார். சிஸ்டர் கவனிச்சிக்கோங்க, நான் வந்து பார்க்குறேன். ஓகே.
வழக்கமா சரக்குல தண்ணி இழந்தாண்டா அடிப்போ, ஆனா இன்னைக்கு விஷத்தை கலந்து அடிச்சுட்டா. டாக்டர், இந்த லெட்டரை படிச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணுங்க. மகனே, உன்னை விட்டு போறேன்டா. புனிதாவை கட்டிக்க இனி உனக்கு நான் போட்டியா வர மாட்டேன்டா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே புனிதாவை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. அப்பா அம்மாவை பார்த்துக்கடா. படிக்க வேண்டிய வயசுல எய்ட்ஸ் சுமந்து வந்துட்டுனே. அப்பா அம்மா மனசுங்க. தனசேகரன், மிஸ்டர் தனசேகரன். டாக்டர், சொல்லுங்க, என்னாச்சு? பக்கத்து வார்டு வரையும் போயிருந்தேன் டாக்டர். அதுக்குள்ளே இது மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் சார், எனக்காக இதை செய்வீங்களா? செய்யணும், அப்போத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். பள்ளி இறைவில் கல்வி கற்று பட்டம் பெற வேண்டியனா விலை மாதிரின் பள்ளி இறைகள் படுத்தெழுந்து எய்ட்ஸ்ங்கிற பட்டம் பெற்று அதை சுமந்து என் பெற்றோருக்கு சுமையாக இருக்க விரும்பல, வாழவும் விரும்பல. விஷம் குடித்து விட்டேன். நான் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவன் என்றோ அதனால் தற்கொலை செய்தவன் என்றோ இந்த உலகுக்கு தெரியக்கூடாது. விபத்தால் இருந்தவனாக நீங்கள் தயவு செய்து சான்றாக நம்புகிறேன். இப்படிக்கு தனசேகரன். சார், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. நீங்கள் டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே சார். வணக்கம் டாக்டர். நான் தனசனுடைய அப்பா. இப்போ தனசனுக்கு எப்படி இருக்கு? முதல்ல உட்காருங்க. எப்படி இருக்காங்க டாக்டர்? தனசேகர் மதனோட ரிப்போர்ட். அவங்களுக்கு என்ன சொல்லுங்களேன்? அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் படிச்சு பாருங்க. எனக்கு ஒன்றும் வழங்கல. என்ன சொல்லுங்களேன்? அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. டாக்டர், அவங்கள கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். இப்படி தூக்கிட்டு போட அளவுக்கு ஆகி போச்சு டாக்டர். பெரியவரே, அவங்களை காப்பாற்றி எவ்வளோ முயற்சி பண்ணுங்க. உயிர் பேச்சு போடுறது ஆண்டவ கையில் தான் இருக்கு. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரேன். அவன் போட்ட கணக்கு சரியாத்தான் இருக்கு.
அழுது போரண்டாலும் ஆண்டார் வருவாரோ பொழுது போச்சு வழிய விடு கண்ணே அவங்க போய் சேரணும் நமக்கு முன்னே பிறக்கும் போது புன் சிரிப்பு இறக்கும் போது ஏன் தவிப்பு அடி பெண்ணு அவன் போட்ட கணக்கு சரியாத்தான் இருக்கு அழுது போரண்டாலும் ஆண்டார் வருவாரோ ஆண்டவன் படைத்த பிண்டமெல்லாம் மண்ணுக்கு சொந்தமடி ஆருயிரே என நீ ஏங்கும் உயிர்கள் விண்ணுக்கு சொந்தமடி ஆண்டவன் படைத்த பிண்டமெல்லாம் மண்ணுக்கு சொந்தமடி ஆருயிரே என நீ சொந்தமடி 10 மாதம் தாயின் கருவறையில் சிறைப்பட்ட இந்த உயிர்களெல்லாம் படைத்தவனே பறித்து கொண்டான் கொடுத்தவனே எடுத்து கொண்டான் இதை அறிவாய் பெண்ணை இந்த உடல்களை அடக்கம் செய்ய வழிவிடுவார் அவன் போட்ட கணக்கு சரியாத்தான் இருக்கு அழுது போரண்டாலும் ஆண்டார் வருவாரோ பொழுது போச்சு வழிய விடு கண்ணே அவங்க போய் சேரணும் நமக்கு முன்னே பிறக்கும் போது புன் சிரிப்பு இறக்கும் போது ஏன் தவிப்பு அடி பெண்ணு. என்ன பொன்னம்பலம் சோகமா இருக்க? என்னப்பா நீ சொன்ன மாதிரி அந்த மதனையும் தனசேகரனையும் கொன்னுட்டியாப்பா? இல்லப்பா, அந்த பையனுங்க குடிச்சிட்டு வண்டியை தாறுமாறா ஓட்டி கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கானுங்க. அங்க காப்பாற்ற முடியாம செத்து போயிட்டானுங்கப்பா. உண்மையாலுமா? நீ தான் அந்த 2 பசங்களையும் லாரி விட்டு தட்டிட்டியோன்னு நான் பயந்துட்டேன்ப்பா. ஏன்னா நீ அந்த காட்டு பக்கம் தானே சந்தன மரம் செம்பர கடத்தலாம் பண்ணிக்கிட்டு இருந்த. உயிரை கொல்ற அளவுக்கு நான் கொடூரமானவன் இல்லப்பா. மதனும் தனசேகரனும் என் பங்காளி பசங்க. எப்படிப்பா மனசு வந்து நான் அவங்கள கொல்லுவேன்? அப்போ நீ கொல்லல? இல்லப்பா. புனிதாவை கட்டிக்க போட்டி போட்ட மதனும் தனசேகரனும் செத்து போயிட்டாங்க. இப்போ மோகன் அவன் பொண்ணை உன் பையனுக்கு கட்டி தருவானா? அவன் பொண்ணை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவனுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கணும். என்ன பண்ண போற? மோகன் பொண்ணு புனிதாவை கட்டிக்க போட்டி போட்ட மாமனுங்க செத்ததுக்கு காரணம் ஆக்சிடென்ட் இல்லை, அவளுக்கு இருந்த தோஷம் தான் இந்த ஊரை நம்ப வைக்கணும். இதான் என்னுடைய அடுத்த அஸ்திரம். வேண்டாம் முருகேசன், பெண் பாவம் பொல்லாதது. பாவம் முன்னி பார்த்தா நமக்கு எப்படி பொழுது முருகேசா? எதுக்கு அவசரமா இருந்துச்சுன்னா? உன் பக்கவாத்தையும் வந்துட்டான். இவன் தான் உனக்கு சரியான ஆளு. சொல்லு. புனிதா முறமாவங்க செத்ததுக்கு காரணம் ஆக்சிடென்ட் இல்லை, அவளுக்கு இருந்த தோஷம் அப்படின்னு சொல்லி ஊரை நம்ப வைக்கணும். அவ்வளவுதானே? ஊருக்குள்ள போய் டிவியில் நியூஸ் வாசிக்கிற மாதிரி சொல்லிடுறேன். பெரியவாள் வர சொல்லி ஆள் அனுப்பியிருந்தேன். சேதி என்னன்னு சொல்லுங்கோ, நேக்கு ஜோசியம் பார்க்குற வேலை இருக்கு. புனிதா மாமனுங்க செத்ததுக்கு காரணம் ஆக்சிடென்ட் இல்லை, அந்த பொண்ணு ஜாதகத்தில் இருக்கிற தோஷம். இதை சொல்லி ஊரை நம்ப வைக்கணும். சிவசிவா, என்னால் முடியாது ஓய். நான் செய்கிற தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது ஓய்.
நான் சொல்ற மாதிரி சொல்லலண்ணா உன் வாய்க்கு அரிசி தான். ஜோசியர உன் உடம்புல தலை இருக்கணுமா வேண்டாமா? என்னை விட்டுருங்கோ. என்ன சொல்ற? தலையோ போனாலும் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். தர்மராஜ், நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருந்தா? இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் யாருப்பா ஆறுதல் சொல்றது? அழாம எப்படி இருக்க முடியும்? 2 வாலிய பசங்க எழுதுச்சேன். தர்மராஜ், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ சும்மா இரு. ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் மட்டுமல்ல, நீ புகுந்த வீடும் உருப்படாது. பேசாம இரு. உன்னோட கருடாக்கு வச்சுக்கிட்டு பேசாத. நீ சும்மாரி பலவல்ல பேசிக்கிட்டு ஒரு மனுஷன் என்ன சொல்லணும்னு கேட்பமே. வயசானா மட்டும் ஒருத்த பெரிய மனுஷன் கிடையாது. அடுத்தவன் குடிய கெடுக்காம இருக்கணும். இவர் என்ன அப்படியா? ஆமனை பேசிக்கிட்டு இருக்கல குறு குறுன்னு பேசுத. சும்மா இருக்கியா? நீங்க என்னமோ சொல்ல வந்தேட. ஒன்றும் இல்லை, உன் பேத்தியை கட்டிக்க ஆசைப்பட்டா உன் மகன் தனசேகரனு பார்வதி பேர மதனு போட்டி போட்டானுங்க. ஒன்னாவே போய் சேர்ந்துட்டானுங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்ன மாதிரி கொள்ளை கண்ணுங்க பட்டதுனால தான். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. எல்லாம் அந்த பொண்ணுக்கு இருக்க தோஷம்தான். இந்த பொண்ணை கட்டி ஆசைப்பட்ட 2 மாமனங்களையும் காலி பண்ணிருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய பிராப்தமே கிடையாதான். வாமுருகேசா? ஆமா ஆமா, சொக்கலிங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சோத்துக்கு வழி கேட்டா சொர்க்கத்துக்கு வழி சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் இருக்கிற தாண்ட இந்த ஊருக்கே தோஷம். அண்ணே, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசாதீங்க. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. மாமனங்க சாவுக்கு காரணம் என் ஜாதகத்தில் இருக்க தோசைன்னு சொல்றாங்களே, உண்மையாம்மா? இல்லம்மா. அட நீ ஒண்ணு குவாட்டரை குடிச்சிட்டு குடியை கெடுக்கிறவங்க ஏதோ திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்காங்க. சாவு நடந்த வீட்டுல சமாதானம் பேசாம பிரச்சனை உண்டு பண்றதுக்குன்னே வந்திருக்காங்க சதிகாரங்க. ஏன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஒரு ஜோசியரை போய் கேட்டு பாருங்க. ஆமா ஆமா, சொக்கலிங்க சொல்றதும் சரிதான். ஆமாங்க, ஜோஷியர் சொல்றது சரியா தான் இருக்கும். என் பேத்தி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஜோசியரை பார்த்து வரட்டா? இப்போ சொன்னீங்களே இதான் சரி. இல்லப்பா, எனக்கு என்னமோ இது சரியா படலை. ஏம்மா சாந்தி, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்டு வரவா போறேன். வணக்கம் வணக்கம். இந்த ஐயாங்கிற அடமொழிலாம் வேணாம், டாக்டர்னே கூப்பிடுங்க, சரியா? இல்ல டாக்டர், ஒரு மரியாதைக்கு. சரி, மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும். ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நான் இந்த ஹெல்த் சென்டர் கம்பவுண்டர். எனக்கு அப்பா அம்மா வச்ச பேர் கருப்பன் டாக்டர். நான் கம்பவுண்டர் ஆனதால மாத்திக்கிட்ட பேர் கரிகாலன் டாக்டர். கரிகாலன் இஸ் a good name. அந்த பேர் சொல்லி எவன் டாக்டர் கூப்பிடுறான்? எல்லாரும் என்ன கருப்பன்னு தான் கூப்பிடுறாங்க. சரி சரி, கவலைப்படாதீங்க, நான் உங்களை கரிகாலன்னே கூப்பிடுறேன். சரிங்க டாக்டர். வணக்கம் வணக்கம். வணக்கம். சரி வாங்க போகலாம். ஓகே டாக்டர், வாங்க. வாட் மிஸ்டர் கரிகாலன், இது என்ன டாக்டர் அவுட்? டாக்டர் சார், அவுட் போர்டு பர்மனெண்ட். ஏன்னா இங்கே வர்ற எந்த டாக்டருமே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. ஏன் அப்படி? பட்டணத்தில் படித்து டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எப்படி டாக்டர் கிராமத்தில் வந்து வேலை பார்ப்பாங்க? ஏன் கிராமத்துலேருந்து பட்டம் போய் படித்தவங்களுக்கு கூட இங்கே வேலை பார்க்க பிடிக்கல? அவங்களும் இப்போ இப்படித்தான் டாக்டர். டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, நர்ஸுங்களும் அப்படித்தான். இதையெல்லாம் மேலிடத்து கவனத்துக்கு யாரும் கொண்டு போகிறது இல்லையா? பணபலமும் அரசியல் செல்வாக்கு இருக்கிற வரைக்கும் எதையும் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது டாக்டர். சரி, பேஷண்ட்ஸ் யாருமே காணோம் வார்டில்? இல்லாத டாக்டர் நர்ஸை நம்பி எந்த பேஷண்ட் தான் வருவாங்க? நிரந்தரமாக இருக்கிற இந்த கம்பவுண்டரை நம்பி எப்போவாவது 1-2 பேஷண்ட்ஸ் வருவாங்க. கவலைப்படாதீங்க மிஸ்டர் கரிகாலன், நான் இங்கேயே தங்கி இந்த ஊர் ஜனங்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை செய்வேன். இதை ஒரு பெஸ்ட் ஹெல்த் சென்டராக நான் மாற்றுவேன்.
இனிமே இந்த போர்டில் அவுட் கிடையாது. ஹம்லா கிடைச்சிருச்சு, எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு. எங்கடி? என் சொந்த ஊர் ஹெல்த் சென்டர்ல. நீ ரொம்ப லக்கிடி, உனக்கும் சொந்த ஊர்லயே கிடைச்சிருக்கு. எனக்கு தான் மலை கிராமத்துல கிடைச்சிருக்கு. சொந்த ஊர் ஜனங்களுக்கு சேவை பண்ண போற சந்தோஷம் இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏதோ மனத்தாங்கல் இருக்குடி. ஏண்டி? சின்ன தம்பி பெரிய தம்பி சினிமாவில் வர்ற மாதிரி என் தாய் மாமா தனுஷும் அத்தை பையன் மதனும் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விபத்தில் 2 பேருமே செத்துட்டாங்கடி. அதான் தெரியுமே. அதுக்கு காரணம் என் ஜாதகத்தில் இருக்க தோஷம் தானே ஊர் ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கு மாங்கல்ய பாக்கியமே இல்லையாமாடி. ஜாதகம் ஒரு கணிதம். கிரகங்களின் அசைவுகளை மையப்படுத்தி எழுதுறது தான் ஜாதகம். அப்படிப்பட்ட அறிவியலை படிச்சுட்டு எத்தனை பேர் ஜாதகம் எழுதுறாங்க? ஜாதகன்றது ஒரு சில ஜோசியக்காரர்களுக்கு பொலப்படி. இதை போய் பெருசுப்படுத்தலாமா? கவலைப்படாத. நான் நேரடியாக பாதிக்கப்பட்டவடி, எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? புனிதா, உன் தாய்மாமா விபத்தில் சாகலடி. எய்ட்ஸ் வந்ததுன்னு தெரிஞ்சதும் மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டல் முன்னாடி செத்துப்போன மாமனை பார்த்து அழுதுட்டு இருந்தல்ல, அப்போ உன் தாத்தா பக்கத்தில் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்களே, அதில் ஒருத்தர் ராகவன். அவன் என் ஃப்ரெண்டு. அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் விபத்தில் செத்து போனதா தான் அப்படி சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டாரு. அவருக்கு விபச்சாரிங்கிட்ட போகிற பழக்கம் இருக்கான். அதனால தான் அவருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சான். அப்படிப்பட்ட மாமா உனக்கு பொருத்தமானவரா? மலர் சொன்னது உண்மைதான். நாட்டுக்காக தன்னையே தியாகம் பண்ற ராணுவ வீரனை பாராட்டாம இருக்க முடியாது. குடும்ப தலைவனை பிரிஞ்சு கஷ்டப்படுற கொடுமை உங்க அம்மா மாதிரி தாய்மார்களுக்கு தான் தெரியும், அந்த வலி. அதனால மதனும் உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடையாது. உன்னை பெண் கேட்டு உன் வீடு தேடி நல்ல மாப்பிள்ளை வருவாங்க. வணக்கம் சோசியரே. அடடே வணக்கம். வாங்க மிலிட்ரிக்காரரே, உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இது என் பேத்தி புனிதாவோட ஜாதகம். அவள் நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஹெல்த் சென்டரில் வேலை சேர போகிறான். அவள் ஜாதகம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துருங்க. நல்லபடியா என்ன? ரொம்ப நல்லபடியாக பார்த்து சொல்லிடுறேன். சரி சரி. ஆண்டவா நல்லபடியாக சொல்லணும். சோசியரே, ஜாதகம் என்ன சொல்லுது? உச்சி குட்டிதே என்னத்த சொல்ல, பொண்ணோட ஜாதகத்துல கடுமையான தோஷம் இருக்கு. அப்ப சொக்கரிங்க சொன்னது சரியா தான் இருக்கு. அவ சொன்னது தானே நாங்களும் சொல்றோம். என்ன சொல்லுது? இல்ல இல்ல, அது வந்து பெரியவா போய் சொல்லுவாளா, நிஜத்தை தானே சொல்லுவா, அத சொன்னேன். சரி சரி சரி. அதனால பேத்திக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா? கண்டிப்பா. அந்த தோஷம் அவ மாங்கல்யத்து மேலவா கைய வைக்குது. இவ்வளவு ஏங்க, உங்க பையனும் உங்க பங்காளி பையனும் புனிதாவை கட்டிக்க ஆசைப்பட்டாங்கல்ல, என்னாச்சு? போய் சேர்ந்துட்டாங்கல்ல. அதனால உடனே காலஸ்திக்கும் திருநாகேஸ்வரத்திற்கும் போய் பரிகார பூஜையை பண்ணுங்க. சரி, போயிட்டு வந்துடும் ஜோசியரா. பாதிக்கப்பட்டவா உங்க பேத்தி, அவளையும் கூட்டிட்டு போங்க. இந்தாங்க. இந்த முருகேசன் பேச்சை கேட்டு தொழில் துரோகம் பண்ணிட்டோமே, இனி என்ன நடக்க போதோ ஒன்றும் தெரியலையே. ஆண்டவா. என்னங்க என்ன பண்றீங்க? இந்தாங்க, புக்கை பார்க்குறீங்களா இல்லை படிக்கிறீங்களா? படிக்கணும்னு தாண்டி பார்த்துட்டு இருக்கிறேன். கவனமெல்லாம் எங்கேயோ இருந்தா எப்படி படிக்க முடியும்? நம்ம பையன் சித்தார்த்தோட ஞாபகம் வந்துருச்சுடி. எனக்கும் தான். நம்ம சித்தார்த்து டாக்டராக வேலையில் சேர்ந்துருக்கானே, அந்த பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்கிற ஊரில் தான் எங்கள் அக்கா வாழ்த்துச்சு. அப்படியா? அப்போ நம்ம சித்தார்த்தா பார்க்க போறப்போ உங்க சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்துடலாம் இல்லையா? அதான் ஒட்டுமில்ல ஒருமில்லன்னு ஆயிடுச்சே. ஏங்க? எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கும் நடந்த சண்டையில் 2 குடும்பம் பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த தொடர்புமே இல்லாமல் இருந்துட்டோம். நீங்களாவது உங்க அக்காவை பார்க்க போயிருக்கலாம் இல்லையா?
போனேனே, நம்ம சித்தார்த்து பிறந்த செய்தியை சொல்லிட்டு அக்காவை பார்த்துட்டு வரலான்ட்டு தான் போனேன். ஆனால் என் மாமா என்னை வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுத்து ஆடு பகை குட்டி உருவான்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டார். உங்கள் அக்காவுக்கு பசங்க யாரும் இல்லையா? ஒரே ஒரு பையன் மோகன், என்னை விட சின்னவன். இப்போ அவன் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறான். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை ஏதாவது இருக்கா? அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், படிச்சுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் என்னங்க, கவலையை விடுங்க. என்னடி சொல்கிற? நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை கேட்டால் போகுது. அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? என்ன, என் மச்சான் மோகன் அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப ரோசக்காரண்டி. நம்ம பையன் சித்தாத்தை பார்த்தா அவங்க ரோஷம்லாம் எங்கேயோ போயிடுங்க. ஏன்னா இது அவங்க பொண்ணோட வாழ்க்கை. அப்படியா? அப்பன்னா உடனே கிளம்பிடலாமே. ஆமாங்க, நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. நான் போய் கார் சாவி எடுத்துட்டு வரேன். கிளம்புங்க. கார் கீ வண்டியிலே இருக்கு, வா போலாம். சரி வாங்க போலாம். ஐயா பாருங்க. ஒன்றும் இல்லை. சரி போலாம் வா. இல்லைங்க, கிளம்பும் போதே உங்களுக்கு இடது கால் தடிக்கிடுச்சுங்க. சகுனமே சரியில்லைங்க. வாங்க உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு போலாம் வாங்க. அதுவும் சரிதான், வா. உட்காருங்க, உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க. என்னடி மடியில? பூனைங்க. அதை ஏண்டி மடியில கட்டிட்டு இருக்கிற? பாவங்க, வாயில ஜீவன்ல. நம்ம போனதுக்கு அப்புறம் தனியா கஷ்டப்படும்ல. எல்லாத்துக்கும் சகனம் பார்த்துட்டு இருக்கிற நீ இப்ப பூனையை மடியில கட்டிட்டு இருக்கியே. அதானே. இருங்க. ஓடா குட்டி, போ 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 போ. ஓடு 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 ஓடு. அபசகுனம் போயிடுச்சுங்க. போயிடுச்சா? நம்ம சித்தாத்து எங்கெங்க தங்கியிருக்கான்? அது அவன் பார்த்துக்கு வாண்டி, நீ ஏன் கவலைப்படுற? நம்ம போலாம் வா. சரிங்க. வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு இருங்க, நான் பையனுக்கு போய் சாப்பாடு போட்டு வரேன். அண்டா சோத்த அவன் முன்னாடி அப்படியே வச்சுடு. அள்ளி போட்டா அவன் கை தான் வலிக்கும். அதில் குழம்பு ஊற்றி அப்படியே அடிப்பான். சாப்பிட்றதுல பீமும் தோத்தான் போ. கண்ணு வைக்காதீங்க, குழந்தைக்கு வயிறு வலிக்கும். குழந்தைன்ற அவன் எவளுக்கு குழந்தைய கூட்டிட்டு வந்து நிற்க போகிறானோ. அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். சொக்கலிங்கத்தோட வாழைத்தோப்பில் நம்ம பையன் சந்தானமும் பொன்னாத்தா பேத்தி மலரும் உள்ள வெளியாடுறாங்களாம். சின்ன சிறுசுங்க, ஏதோ ஆடிட்டு போட்டோம். அதை கேள்விப்பட்டதிலிருந்து அந்த பொண்ணோட வயிறு கலங்குச்சே இல்லையோ, என் வயிறு கலங்குதுடி. என்னைக்கு அவன் வயிற்ற தள்ளிட்டு வந்து நிற்க போகிறாளோ. ஐயா வரலாமா? திறந்த வீட்டில் நுழைஞ்சிட்டீங்கல்ல, உட்காருங்க. நம்மளை தான் நாயங்கிற அந்த ஆளு. யார் இந்த தம்பி? நம்ம ஊர் கெல்சன்ருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர். தம்பி, நீங்களாவது இந்த ஊர்ல தங்கி வைத்தியம் பார்ப்பீங்களா இல்ல வந்த வழியை பார்த்து போயிடுவீங்களா? அப்படிலாம் இல்லையா, இந்த ஊர் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய போறேன். டாக்டர் தங்குற மாதிரி இந்த ஊர்லயே பெரிய வீடா உங்க ஒரு வீடு தான் இருக்கு. சும்மா இல்லைங்கய்யா, வாடகை கொடுத்துருவாரு. டாக்டர் நம்ம வீட்டுல தங்குறது பெருமை தானே. அரசாங்கமே டாக்டர்ஸ் தங்குறதுக்கு செலவு பண்ணி குவார்டர்ஸ் கட்டி தரல. நீங்களாவது இந்த ஊர்ல தங்கி வேலை பாருங்க, நம்ம வீட்லயே தங்கிக்குங்க. ரொம்ப நன்றி ஐயா. வாடகை அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கே கொடுத்துருவோம். வாடகையெல்லாம் வேணாம். சரிங்கம்மா. நீ சும்மா இருடி. நீ சொல்லிட்டா போதுமா? நான் சொல்ல வேணாமா? ஏண்டி, அவர் பாக்கெட்ல இருந்தா எடுத்து கொடுக்க போறாரு. கவர்மெண்ட் கொடுக்குற வாடகை படியே நமக்கு கொடுக்க போறாரு. அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு நான் கரிகாலன்ட்ட கொடுத்து அனுப்புகிறேன். ஆமாம். சரிங்க தம்பி, நான் முக்கியமான சாலை மறியல் போராட்டத்தில் கலந்துக்க வேண்டியிருக்கு, போயிட்டு வரேன். நன்றி. அப்போ நான் வரேன் ஐயா. வாங்க. வரேம்மா. என் பையன் பேரு சந்தானம், ரொம்ப வெகுளியா வளர்ந்துட்டான். வணக்கம் பெரிய டாக்டர். வணக்கம் சிங் டாக்டர். வணக்கம் வணக்கம். சரிங்க. அந்த கார் வர வேகத்தை பார்த்தா நம்ம மேல ஏத்திட்டு தான் போவோம் போல இருக்கு. வாங்க ஓரமா போயிடலாம். எங்கேயா போற? நீ தான் அந்த காரை நிப்பாட்டணும். எதுக்கு? அவங்க பையன் சித்தார்த்துக்கு புனிதா பொண்ணு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தானே, பேஷா பார்த்துட்டு போட்டோம். விடுவனா? என் பையனுக்கு இல்லாத அந்த பொண்ணு வேற எவனுக்கும் சொந்தமாக கூடாது. இதோ பாருங்க, அது பெண் பாவம், பொல்லாதது. இது என் மான பிரச்சனை. நான் சொல்ற மாதிரி செய். நடு ரோட்ல கண்ணை மூட்டிட்டு நடந்து போ. கார் முன்னாடி வந்து நிற்கும். ஆறு நடிச்சாலும் நீ அப்படியே தான் நிற்கணும். நான் இப்போ அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன்.
அவங்க வேற பொண்ணு பார்க்க வர்றாங்க. அவங்க எதிரில் ஒத்த பிராமணா போய் நின்னாக்கா அபசுகரமா நினைக்க மாட்டாங்க. வருது வருது வருது. சாகுராக்கி, நீ இவ்வளோருக்கு ஏன் வண்டியா கிடச்சிது? என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? யோ ஐயரே, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அபசகுணம் பிடிச்ச மாதிரி குறுக்க வந்து நிற்கிறியே. நான் வீட்டிலேருந்து புறப்படும் போதே சொன்னேங்க, உங்கள் கால் தடுக்கும் போதே அபசகுணம்னு நினச்சேன். பத்தாவதுக்கு இந்த ஒத்த பிராமணன் வர குறுக்க வந்துட்டாரு. யோ, என் பொண்டாட்டி இப்படி அநியாயமாக புலம்ப வச்சுட்டியே. நான் என்ன பண்றது? முருகேசன் சொல்றான், சீனிவாசன் செய்யறான். யார் அந்த முருகேசன்? நான் தான் அந்த முருகேசன். ஓ, நீங்க தானா? ஒண்ணுக்கு ஓரம் ஒதுங்கின அப்போ இந்த ஆள் ஒத்தாள் ஆயிட்டான். அந்த நேரம் பார்த்து நீங்க வந்துட்டீங்க. ஆமா, எங்க போறீங்க? ஏற்கனவே இந்த ஒத்த பிராமணன் குறுக்க வந்ததே அபசகுணம். இதுல பத்தாவதுக்கு நீங்களும் எங்க போறீங்கன்னு வேற கேக்குறீங்க. பொண்ணு பார்க்க போறீங்களா? ஆமாயா, பொண்ணு தான் பார்க்க போறோம். நாங்க இந்த ஊருக்காரங்க தான். பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் மச்சான் மிலிட்ரி மோகன் பொண்ணு புனிதாவை தான் பார்க்க போறோம். உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது, அதனால தான் சொல்றேன். அந்த பொண்ணு உங்க குடும்பத்துக்கு ஆகாது. ஏன்? ஏன்னா அந்த பொண்ணோட ஜாதகத்துல கடுமையான தோஷம் இருக்கு. அவளை யாரு கட்டிண்டாலும் அவனுக்கு மரணம் உறுதி. அந்த பொண்ணை கட்டிக்க போட்டி போட்ட 2 மாமனங்களும் போய் சேர்ந்துட்டானுங்க. இது உங்க பையனுக்கு தேவையா? ஐயோ வேண்டாங்க, நம்ம புறப்பட்ட நேரமே சரியில்லை. இந்த சம்பந்தமே வேண்டாம். வாங்க திரும்பி போயிடலாம். வாங்க டிரைவர், வண்டி வாங்க. ஏம்பா முருகேசா, உன் பேச்சை கேட்டு தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க. பேசாம உள்ள ஏத்துற. இப்போ நான் ஆடிட்டு இருக்க ரம்மி ஆட்டத்துல நீ தான் ஜோக்கர். உன்னை வச்சு தான் ஜெயிக்கணும். அண்ணனட போடும் வண்ண கிளியே, அன்று நான் தேர்ந்தெடுத்த பைங்கிளியே, நாணல் போல் வழிந்தாடும் கொடியிடையே, நான் தேடி வந்த மான் குட்டி நீதானே. நாணம் வேண்டாம் செந்தமிழே, தென் சொட்டும் பைந்தமிழே. அச்சமுள்ள காளைங்க நீதானே, உன்னை மையில் கொண்ட மான் குட்டி நான் தானே. மயில்களோட போடுது மலை மேல, குயில்கள் பாடி திரியுது தன்னால. துணைக்கு வா என்னோட மாமா மகனே, அந்த மகனே. அண்ணனட போடும் வண்ண கிளியே, அன்று நான் தேர்ந்தெடுத்த பைங்கிளியே. அந்த காடு மலை காத்திருக்கு, சோலை காடு பூத்திருக்கு. கட்டான மேனி தூரத்துல கிட்டவா கட்டி ஒரு முத்தம் தா. மாலை தென்றல் மதி மயக்கி சோலை காற்றால் உடல் சுடுதே. கார்மேகம் மலை மேல வந்தாடுதே, கரும் கூந்தல் போல் மனசு தள்ளாடுதே. ஹே அண்ணனட போடும் வண்ண கிளியே, அன்று நான் தேர்ந்தெடுத்த பைங்கிளியே. அந்த கூட்டுக்குள்ள குருவி கூட ஜாலி, நல்ல ஜாலி. எந்த கூடு நமக்கு காலி, எங்க
கூலி யாருக்கும் சொந்தமில்லை இந்த காடு ஊருக்கும் பந்தமில்லை அந்த மேடு அந்த கரடி என்ன கடத்தி போடும் கட்டு ரொம்ப கடிச்சு போடும் சிங்கத்தான் ஓடுது மான் கூட்டம் துணைக்குவா என்னோட மாமா மகனே அண்ணன் நட போடும் வண்ண கிளியே அன்று நான் தேர்ந்தெடுத்த பைங்கிளியே நானல் போல் வளைந்தாடும் கொடியிடையே நான் தேடி வந்த மான் குட்டி நீதானே நானும் வேண்டாம் செந்தமிழத்தேன் சுட்டும் பைந்தமிழே மச்சமுள்ள காளை இங்க நீதானே உன்னை மயில் கொண்டு மான் கொட்டி நான் தானே மயில்கள் ஆட்டம் போடுது மலை மேல குயில்கள் பாடி தெரியுது தன்னால துணைக்கு வா என்னோட மாமா மகனே அக்க மகனே ஐம் சாரி சாரி. இட்ஸ் ஓகே. அன்னைக்கு ஒன்று அழுக கோலத்தில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது தாமரைப்பூ மாதிரி மலர்ந்திருக்கிறவன் அழகான முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே இந்த அழகு தேவதையை பார்க்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன். மருத்துவமனை முன்னாடி ஒப்பாரி வைக்கக்கூடாதுன்னு பெரிய டாக்டர் என் அழுகை நிறுத்தினப்போ எனக்காக பரிந்து பேசினவங்களை பார்த்தேன். நானும் கவனித்தேன். என் மனசு மறுபடியும் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் மனசும் தான். இனிமேல் நம்ம ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தானே இருக்க போகிறோம். வாட் டு யூ சே? நான் இந்த பிஹெச்க்கு புதுசாக வந்திருக்கிற நர்ஸ் புனிதா. வெல்கம் மிஸ் புனிதா, வாங்க. கமான், டேக் யுவர் சீட். தேங்க்யூ டாக்டர். ஏய் புனிதா, எப்படி இருக்க? நீ நம்ம சொந்த ஊருக்கே நர்ஸாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரிகாலன், இப்போ அவங்க ஹெல்த் சென்டர் நர்ஸ். பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது, சிஸ்டர்னு தான் கூப்பிடணும், சரியா? சரிங்க. திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டாக்டர் ரொம்ப நல்லவர். ஓகே புனிதா, நீங்கள் இன்றைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ டாக்டர். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா முருகேசா. என்ன முருகேசா, உனக்கு மேட்ரு தெரியுமா? மேட்ரா? என்ன என்ன என்ன? உனக்கு எப்போ அதே ஞாபகம். சரி சொல்லு, என்ன விஷயம்? மோகன் பொண்ணு புனிதா நம்ம ஊர் பப்ளிக் ஹெல்த் சென்டரில் நர்ஸாக வேலைக்கு சேர்ந்துருக்கா. சரிட்டு. அட என்னையா புரியாத ஆளாக இருக்கு. புரியுற மாதிரி சொல்லு. எங்கள் வீட்டில் தங்கியிருக்கிற சித்தார்த்தம் புனிதாவும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க. சரி. சித்தார்த்தம் அழகாக இருக்கான், புனிதாவும் அழகாக இருக்கா. ஏதாவது கசமசம் ஆயிடுச்சுன்னா பையனுக்கு ஓடுற பம்பம் மிதிக்கிற வயசு. பொண்ணை மிதிச்சாலும் மிதிச்சிருவான். ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி நடந்துருமோ? நடக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ அந்த ஹெல்த் சென்டரில் போய் நோயாளி அட்மிட் ஆகணும். சரி. சித்தார்த்தம் புனிதாவை சேராத மாதிரி ஏதாவது பண்ணணும். பண்ணிடுவோம், அதானே என் வேலை. கவலையை விடு, அவங்கள சேர விடாமல் பண்ணிடுறேன். முருகேசா, நான் கிளம்பட்டா? சொன்னபடி செய். வர்றேன். சரி, கவலையப்படாத. தலைவலி தாங்கல, முன்னால தூங்கல. சரி சரி, உட்காரு உட்காரு. வலிக்குதே. டாக்டர் வர நேரம் தான், கொஞ்சம் பொறுத்துக்க. அப்ப நர்ஸு தான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தான் வருவாங்க. ஒன்னா தான் வருவாங்களா? அதுக்கு ஏன் ஓனா இவ்வளோ மாதிரி வாயை பழக்கிற? பள்ளி கிள்ளி முட்டையிட்டுற போது வாய முடியா? வணக்கம் டாக்டர். என்னாச்சு பெரியவரே, என்னாச்சு? உட்காருங்க. தலைவலி கொள்ளுது, வயிற்ற கிள்ளுது. அம்மா அப்பா. எப்போ இருந்து பெரியவரே? 4 நாளா. ஆமாம் ஆமாம். ஆமாம்மா. அப்பா அம்மா வலிக்குதே. பாப்பா, தாத்தா மேலே இருக்க கோவம் இன்னும் போகலையா? தெரியுதுல்ல, இந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்ட முறை மாமனுங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த பொண்ணுக்கு தோஷம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதான் என் மேலே கோவம். பெரியவரே, தோஷங்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை, அது ஒரு மாய. ஜோசியர் நான் சொன்னது தானே சொன்னார். அந்த பொண்ணுக்கு தோஷம், மாங்கல்ய பிராப்தமே கிடையாது.
அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு மேலே யார் ஆசை வைக்கிறாங்களோ அவனுக்கும் அவங்க கதி தான். பெரியவரே, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம். இந்த ஜோசியத்து மேலாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. லவ்வா? யோ வாய முடியா, இல்லைன்னா ஆசிட் ஊற்றிடுவேன். சரி பெரியவரே, உங்கள் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம். நீ வாமா. ரெண்டு பேரும் கலகலன்னு வர்றாங்க, குழுகுலுன்னு ஒட்டிட்டு போகிறாங்க. ரெண்டும் நல்ல கம்மு, அதுதான் ஜம்முன்னு ஒட்டிக்கிச்சு. முருகேசா, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகலையப்பா. டாக்டர் தான் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் உட்காந்துட்டு இருக்க? இல்லை, ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு மாத்திரை வாங்க போனால் எப்படி, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ சதி திட்டத்தோட தான் இங்கே வந்திருக்கான் போல இருக்கு. இரு நல்ல மாத்திரையாக கொடுக்குறான், வாங்கிட்டு போ. எங்க மாத்திரை? இதான் உனக்கு நல்ல மாத்திரை. என்னது, சுத்தியலும் உருட்டுக்கட்டையும் மாத்திரையா? இந்த சுத்தியால உன் மண்டையில போட்டேன்னா மண்டை 2ஆ பிளந்து தலைவலி பறந்து போயிடும். இந்த உருட்டுக்கட்டையால உன் வயிற்றுல ஒரு குத்து குத்தினா குடல் குள்ளா போட்டுரும், வலி கும்மி அடிச்சுட்டு ஓடிடும். ஐயோ, எனக்கு தலையும் வலிக்கல, வயிற்றையும் வலிக்கல, மாத்திரையே வேண்டாம் சாமி, ஆளை விடுங்க. பொன்ராஜ், நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன், பென்ஷன்ல ஊருக்கு போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மோகன், இவ்வளவு நாளா நாட்டுக்கு செஞ்ச கடமை போதும், இனிமே வீட்டுக்கு செய்ய விட போய் செய்ப்பா. முதல்ல என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும். பண்ணிடு. பண்ணலாம். ஆனா என்னப்பா? இல்ல, என் பொண்ணோட ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதா ஜோசியர் சொல்றாரு. என்னப்பா இந்த விஞ்ஞான காலத்துல தோஷம் ஜோசியன்னு சொல்லிட்டு இருக்க? அந்த ஜாதகம் தூக்கி முதல்ல குப்பையில போடு. இல்லப்பா, என் 2 மச்சானுங்க என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஒத்த கால் நின்னானுங்க. ஆனா 2 பேரும் விபத்துல மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என் பொண்ணோட ஜாதகத்தில் இருக்க தோஷம்தான்னு ஊரு புறா என் பொண்ணை குறை சொல்லி பேசுறாங்க. என்னப்பா மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க? பிறந்தவங்க என்னைக்காவது ஒரு நாள் இறந்தே ஆகணுங்கிறது விதி. அவங்க ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு, அதான் போயிட்டாங்க. இதுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அது இல்லை பவுன்ராஜ், என் பொண்ணுக்கு மாங்கல்ய பிராப்தமே இல்லைன்னு ஜோசியர் சொல்றாராம். மோகன், நாமெல்லாம் பட்டாளத்துக்காரங்க, சுடுகாட்டிலே படுத்து எழுந்திருக்கிறவங்க. மனுஷன் இப்ப சந்திரமண்டலத்துக்கே போய் வாழணும்னு நினைக்கிறான். மோகன், ஜாதி, மதம், தோஷம், சம்பிரதாயம், சகுனம் இதெல்லாம் மனுஷனா தனக்கு போட்டுக்கிட்டே வேலி. இதை தாண்டி போறவன் தான் மாவீரன். பவுன்ராஜ், இப்பதான் என் மனசுல ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு. முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு மாப்பிள்ளை அவன் பொண்ணுக்கு கிடைப்பான். ஒன்றும் கவலைப்படாத, சந்தோஷமா இருக்கு. நீ சொல்றதை கேட்கும்போது என் மனசு இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன இப்படி ஒரு நல்ல நண்பனை பிரிஞ்சு போறோமே. இதோ பார், அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கு நிறைய வழி இருக்கு. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஸ்கைப்பு. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றதெல்லாம் கேட்க. இப்படி சும்மா சொன்னா எப்படி? ஆளுக்கு ஒரு பெக் போட்டு பேசுமா? முருகேசா, வேண்டாம். 4 பக்கம் அடிச்சாச்சு, திரும்ப குடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்பா. சும்மா குடிங்கண்ணே. போதுப்பா. அண்ணே, நான் கொடுத்த கடனை எப்போ கொடுக்க போறீங்க? கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனான் இலங்கைவேந்தன் அப்படின்னு சும்மியா சொல்லி வச்சான். என் பையன் செத்து போயிட்டானே அப்படின்னு நான் கவலையில் இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் பணத்தை கேட்கிய மனுஷனா நீ? உங்கள் கவலையை மறக்க இந்த சரக்கை ஊத்துறேன், ஆனால் கொடுத்த கடனை மறக்க முடியுமா? அண்ணே, உங்களுக்கு உங்கள் பையன் செத்து போயிட்டானே கவலை, எனக்கு கொடுத்த கடன் வரலையேன்னு கவலை. முருகேசா, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னை வித்தாதும் கடன் அடைச்சிருந்தான்ப்பா. அதான் எப்படி? உங்கள் பையன் சம்பாரிச்சு கொடுப்பான்னு சொன்னீங்க, அவன் தான் பாதி படிப்பிலே போய் சேர்ந்துட்டானே. முருகேசா, என் நிலத்தில் பாடுபட்டாதும் கடன் அடைச்சிருந்தான்ப்பா. நிலத்தில் போட்ட காசை எடுக்க முடியல, வாகன கடனை கொடுக்க முடியலன்னு விவசாயிங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் நிலத்தில் சம்பாரித்து என் கடனை அடைக்க போகிறீங்க. வேடிக்கையாக இருக்குதுண்ணே. அப்போ நீ என்னதான் பண்ண சொல்லுது? நீ முதல்ல இதை குடிங்க, அப்புறம் சொல்கிறேன்.
என்னமோ சொல்கிறேன்னு சொல்லியே சொல்லு 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 சொல்லு. பேசாம உன் நிலத்தை என் பேரில் கரையம் பண்ணிவிடு. 2 லட்ச ரூபா கடனுக்கு 20 லட்ச ரூபா சொத்தை கேட்க நீ. முருகேஷா, நான் போதையில் இருக்கணும்னு நினைக்காத, நான் ரொம்ப ஸ்டடியாக இருப்பேன். இப்போ முடியாது முருகேஷா, நீ என்ன பண்ணிக்கோ. புனல் தரப்பட்ட முருகேஷா, பார்த்துருக்க முடியாது. நாம அப்போ என் அசலும் வட்டியும் கொடு. என் பையனே போயிட்டான். நான் இருந்தான்னா செத்தான். முருகேஷா, என் வீடு வாச சொத்து சுகம் ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எனக்கு ஒன்றுமே வேண்டாம். தள்ளி போறேன். இப்போ சொன்னீங்க, இது சரி. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எழுதியே காணோம். வெத்து பத்திரத்துல எப்படிடா எழுத்து இருக்கும்? என்னன்னு சொல்லு மலரு. புள்ளத்தாச்சியா இருக்கையா? புள்ளத்தாச்சியா இருக்கியா? இதெல்லாம் காதும் வச்ச மாதிரி ரகசியமா பேசணும். ஆமா, எப்படி புள்ளத்தாச்சி ஆன? பண்றத பண்ணிட்டு கேக்குற கேள்வியை பாரு. அப்படி நான் என்ன மலரு பண்ணிட்டேன்? யோ, அன்னைக்கு வாழைத்தோப்புக்குள்ள உள்ளே வெளியே விளையாட்டு ஆடினப்போ என்ன கட்டி பிடிச்சு பண்ணிய ஞாபகம் இருக்கா? வா மலரு, எனக்கு வெக்கமா வருது. யோ, நான் துக்கப்படுறேன், நீ வெக்கப்படுறியா? இப்போ என்ன பண்ணுறது மலரு? என்ன கல்யாணம் கட்டிக்க, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். தாலி சுமக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைய சுமந்துட்டான்னு கேலி பேசுவாங்க. அப்படிலாம் சொல்லாத மலரு. உன்னை வச்சா என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இந்த கொல்லா கொய்யா மேலேயே ஆசைப்பட்ட கொய்யா பழத்து மேலே ஆசைப்படாமல் இருக்க முடியுமா? ஆனா என்னையா? எங்கள் அப்பா நினச்சதான் எனக்கு பயமாக இருக்கு. எப்படியாவது புனிதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வெறியா இருக்கான். யோ, அவளுக்கு தான் தோசம், மாங்கல்ய பாக்கியமே இல்லைன்னு சொல்றாங்களே. அதெல்லாம் பொய் மலரு. ஊரை ஏமாத்துக்காக எங்க அப்பா பண்ண சதி வேலை. அப்படியா? ஆமா மலரு. ஏன் அப்படி பண்ணாரு? நானு புனிதாவையும் கல்யாணம் பண்ணிக்கின்னு ஆசைப்பட்டேன். யோ, இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஆசையா? எருமசாணிய மூஞ்சில் அப்பன மாதிரி இருக்க உனக்கு ஏன் இம்மா பெரிய ஆசை? நான் ஆசைப்பட்டு கேட்டனாலதான் எங்க அப்பன் புனித அப்பன் வீட்டுக்கே போய் புனித அப்பங்கிட்ட பொண்ணு கேட்டாரு. அதுதான் நடந்து. அப்புறம் புனித அப்பனுக்கு வந்தது பாரு கோவம். என்னை அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன திட்டினாரு? என்னைய போடா கடலை புண்ணக்கு, இவன் எந்த எருமை மாட்டுக்கு பிறந்தவன்னு தெரியலன்னு அசிங்கமா வாண்டியா கைவி ஊற்றிட்டாரு. யோ, சரியா தாயா திட்டிருக்காரு. ஓ மலரு, எனக்கு அவமானமா இருக்கு. அந்த ஆளு உன்னை ரொம்ப தாயா கேவலப்படுத்துறாரு. அதுக்கு தான் பழி வாங்குற நேரம் பார்த்து சேர்ந்தார் எங்கள் அப்பா. புனித மாமனுங்க 2 பேரும் செத்து போனாங்கல்ல விபத்தில். அதுக்கு காரணம் புனிதா மேலே உள்ள தோஷம் தானு சொக்கலிங்க தாத்தா மூலியமா ஊரு பூரா போய் சொல்லி பரப்பிட்டாரு மலரு. யோ, உன் அப்பா பண்ணது பெண் பாவையா? இப்படிப்பட்டவங்க வீட்டில் நான் எப்படியா குப்பை கொட்டுறது? என் வீட்டில் வந்து எதுக்கு மலரு குப்பையை கொட்டுற? குப்பையை வாரு. இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்புறம் சொல்லியா, நம்ம ஊரு சோசியரை கூட மிரட்டி புனிதாவுக்கு ஜோஷன்னு சொல்ல வச்சாரு. இது ரொம்ப ஓவரியா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறாரு உங்க அப்பா. அவருக்கு மனசாட்சி இல்லையா? அடைப்பா மலரு, 5 ஆளுக்கு 5 ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எங்க அப்பா எடி சொன்னாலும் அவங்களும் பூம்பூம் மாடு மாதிரி சலையும் ஆட்டுறாங்களா? இல்லாட்டி எங்க அப்பா அவங்கள கொண்டுட்டு வரணும் மிரட்டுறாருல. அச்சான் பாவையா புனிதா. நம்ம போய் அவங்க அப்பாட்ட உண்மையை சொல்லிடலாமா? இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம். அதை இனி நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். டாக்டர், அதான் கேட்க வேண்டியது கேட்டீங்களா? பார்க்க வேண்டியது பார்த்துட்டீங்களா? ஊருக்குள்ள போய் சொல்லி சீக்கிரம் புனிதாவுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வைக்க. அந்த மாப்பிள்ளையை நான் தான் தெரிஞ்சுக்கோ. ஐ, புனிதாவுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. ஏமா அதுக்கேமா நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? டாக்டர், புனிதாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சதான் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற வெறி எங்க அப்பனுக்கு அடங்கும். அப்புறம் எங்க 2 பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். ஆமா. ஏமா இரு எதுக்கு இப்போ இவ்வளோ குதிக்கிறீங்க?
இந்த ஆளு என் வயித்துல புள்ளைய கொடுத்துட்டான். யோ கோமாளி மாதிரி இருந்துட்டு என்ன பேமானி வேலை பார்த்துருக்க நீ? ஏமா அந்த ஆள் தான் ஏதோ ஆம்பளை அவசரப்பட்டான். உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு? சரி சரி விடு விடு, கவலைப்படாத. நம்ம ஹெல்த் சென்டர்லேயே வச்சு உனக்கு பிரசவம் பார்த்துருவோம். சரி, அதுக்கு முன்னாடி சந்தானத்தை கோயிலில் வச்சு உனக்கு தாலி கட்ட வச்சிருவோம். சரியா? டாக்டர், நீங்க டாக்டர் புனிதா கழுத்துல தாலி கட்ட போறீங்க? கூடிய சீக்கிரம். கேட்டு ஹலோ சித்தார்த், சொல்லுப்பா. அப்பா, புனிதாக்கு தோஷமும் இல்லை, ஒன்றும் இல்லைப்பா. எல்லாமே இந்த ஜோசியக்காரரும் பெரியவரும் பண்ண சதி வேலைப்பா. சரிப்பா, நான் மோகனுக்கு உடனே தகவல் தெரிவிச்சிடுறேன். முருகேசனை சும்மா விடக்கூடாது. யோ ஜோசியரே, யோ ஜோசியரே. என்ன எப்பவுமே சாமி சாமின்னு கூப்பிடுவேன், இப்போ சண்டைக்கார மாதிரி பேசுறாளே. யோ நீ மனுஷனே இல்ல, இதுல வேற சாமின்னு கூப்பிடுவாங்களா உன்ன? ஐயோ நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. யோ ஜோசியரே, என்ன ஞாபகம் இருக்கா? ஓ பேஷா நன்னா ஞாபகம் இருக்கே. இவா மக புனிதாவை பொண்ணு பார்க்க வந்தேலே, அவாதானே நீங்க? ஆமாயா. உங்க மகனுக்கு வேற ஏதாவது பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? கொடுங்க, பொருத்தம் பார்த்து சொல்லிடுறேன். டேய் நீ எல்லாம் ஜோசியர்னாடா? தொழில் தர்மம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அபச்சாரம் என்னென்னமோ பேசுறே, நேக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. யோ நீ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதையா. நீ ஜோசியம் பார்த்து சொன்ன வண்டவாளமெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவா பொண்ணோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு நன்னா தானே பார்த்து சொன்னேன். அதுவும் புள்ளையாடனுக்கு ஆகாதுன்னு சரியா தானே சொன்னேன். டேய் சொல்றா, யாரா அவனை செய்ய சொன்னது? ஏன்டா அப்படி செஞ்ச? உன்னை போட்டேன்னு மரியாதை உண்மை சொல்லு. யார் சொன்னா? நீயா சொன்னியா இல்ல வேற யாராவது சொல்லி சொன்னியா? இல்ல நானா தான். அடிக்க உண்மையை சொல்லிடுறேன். சொல்றா. முருகேசன் தான் செய்ய சொன்னாரு. ஜோசியர்களை ஜனங்க ஆண்டவனுக்கு சமமா மதிக்கிறாங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தேவவாக்கா நினைச்சு ஜனங்க கேட்கறாங்க. அப்படிப்பட்ட நீங்க தடமாறி போயிட்டீங்களே. பொய் சொல்லாத ஒருத்தன் அந்தனா இருக்க முடியும்? இப்படி தரங்கட்டு போற நீ எல்லாம் ஒரு அந்தனாடா. முருகேசனுக்கு பயந்து தொழில் துரோகம் பண்ணிட்டேன். மோகன் என்ன மன்னிச்சிடுங்க. டேய் 1000 பொய் சொல்லி அவர் கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு பொய்யை சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக்கிட்டேடா. நீ நல்லா இருப்பியாடா? நாசமா போயிடுவடா. 25 வருஷமா பிரிஞ்சிருந்த எங்க 2 குடும்பமும் என் பையனுக்கும் என் மச்சான் பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாணத்துல ஒன்னு சேருன்னு கனவு கண்டுட்டு இருந்தையா. அந்த கனவை அநியாயமா கலைச்சிட்டியா. முருகேசனை பகைச்சிக்கிட்டு இந்த ஊர்ல வாழ முடியாது. அதனாலதான் அவ சொன்னதெல்லாம் செஞ்சேன். இனிமே என் உசிரே போனாலும் நான் பயப்பட மாட்டேன். அவன் முகத்தெரிய நானே கிழிக்கிறேன். உன் பொண்ணை பத்தி சொன்னதெல்லாம் பொய்ன்னு நானே வந்து ஊர் மக்கள் முன்னாடி சொல்லிடுறேன். வாங்க போலாம். வாடா, இவன் அங்க வச்சுக்கலாம் மாமா. டேய் முருகேசா, ஏன் இவ்வளவு கோவமா வரான்? டேய் முருகேசா, டேய் என்ன வாய் நீளுது? பாறா கை நீளுது. என்கிட்ட மோதாத, காணாம போயிடுவே. டேய் இவங்க எல்லாம் மிரட்டி என் பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லி என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டியடா. உன்னை கொன்னானே கையடா. டேய் நீ சொல்றா. ஒன்றும் பண்ணிடாதப்பா. எல்லாம் அந்த முருகேசனுக்கு பயந்து பொய்யே சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. டேய் இப்ப சொல்றா. உங்க பொண்ணுக்கு மாங்கல்ய பாக்கியமே இல்லைன்னு சொல்லி இந்த முருகேசனா கட்டாயப்படுத்தினா. 2 பேரும் அப்ரூவரா மாறிட்டீங்களா? டேய் எப்ப என் பொண்ணை பத்தி தப்பா சொல்றியோ அன்னிலிருந்து என் பொண்ணோட போத சந்தோஷமா போயிருச்சுடா. உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன என் மேல கை வச்சிட்டியா? சும்மா விட மாட்டேன். ஏய் என்ன உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் தப்பு பண்ற நீ மச்சான் கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டு இப்படி மல்லுக்கு வந்து நிக்கிறிய. இதான் பெரிய மனுஷனுக்கு அழகா. சரிதான் போயா. என்னங்க என்ன பிரச்சனை? முருகேசா என்னப்பாச்சு? டேய் சந்தானம், உங்க அப்பா பாடி இப்படி அடிச்சிருக்காங்க. உன் ரத்தம் கொதிக்கல? டேய் இவன் உடம்புல வருது இவன் ரத்தமா என்ன எருமாட்டு ரத்தமோ? டேய் எந்த எருமாட்டோட ரத்தம் இல்லடா, யார் ரத்தம்? எனக்கு பிறந்தவடா அந்த சந்தானம். அடி பாவி ஜோகி, அவங்ககிட்ட குழந்தைய வாங்கிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டேடி. இவனோட தொடர்பு வச்சுக்கிட்டு என்னோட வாழ்ந்துட்டு இருந்தேடி. உன்னை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். அவசரப்படாத முருகேசா, நான் சொல்றத கேளு. என்ன பண்ணி? வேண்டாங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. இது நமக்குள்ளவே இருக்கட்டும். இல்லம்மா முருகேசா, 25 வருஷத்துக்கு முன்னால நீ சந்தன கடத்தல் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி வேலூர் ஜெயிலில் இருந்த. நான் உன்னை பார்க்க வந்தப்ப நான் ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் என் பொண்டாட்டி பார்த்துக்கோன்னு சொன்னேன். அதான் முழுசா பார்த்துட்டியே. அவசரப்படாத முருகேசா,
நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? முருகேசா, உன் மனைவிக்கு பிரசவ வலி வந்தப்ப அவங்கள நான் தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். அதே ஆஸ்பத்திரியில் தான் என் மனைவியும் பிரசவத்துக்காக சேர்த்தேன். இதோ நிற்கிறானே சந்தானம், இவனை பெத்து போட்டு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டான். அப்போ தான் உன் மனைவிக்கும் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை இறந்தே பிறந்தது. அப்போ இல்ல இல்ல, இது ஏன் குழந்தை இல்லை, இது உங்களை மாதிரியே இருக்கு. இது எனக்கு பிறந்த குழந்தை தாம்மா. இதை பெத்து போட்டு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டா. இந்த சிசுவை நான் எப்படிம்மா வளர்ப்பேன்? இனிமே இது உன் குழந்தையா நினச்சி வளர்த்துக்குமா? எனக்கு பிறந்த குழந்தைய தான் நான் நினைச்சு வளர்ப்பேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் செல்லமே, நீ ஏன் குழந்தை தான். உன்னை நான் சிறப்புமா வளர்ப்பேன். இனிமே நான் தான் உனக்கு அம்மா. தங்கச்சி, என் வயிற்றுல பாலை வாத்தம்மா. உன் புருஷன் ஊருக்கு வேணுமா கெட்டவனா இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப நல்லவம்மா. அவனுக்கு குழந்தை மனசுமா. உனக்கு குழந்தை செத்து பிறந்ததுன்னு தெரிஞ்சா அதை அவனால் தாங்கிக்க முடியாது. அதே சமயம் என் குழந்தை தானே தெரிஞ்சா அதை அவன் ஏற்றுக்க மாட்டான். அப்படியே ஒருவேளை ஏற்றுக்கிட்டாலும் அந்த குழந்தைகிட்ட முழுமையாக பாசம் காட்ட மாட்டான். அதனால் இந்த குழந்தை பரிமாற்றம் நமக்குள்ளேயே இருக்கட்டுமா. இந்த குழந்தை விஷயம் எந்த சூழ்நிலையிலும் வெளியே தெரியக்கூடாதுமா. இந்த குழந்தைய கொடுத்த பகவானே நீங்க தான். இந்த பகவான் சொல்றபடிதான் நான் என்னைக்கும் நடந்துக்குவேனா. ரொம்ப சந்தோஷம். நம்பலாம், உள்ளேயே தானமா கொடுத்துட்டியா? யோ மாமா, இப்படி ஒரு நல்ல நண்பனை வச்சுட்டு நீ ஏன் கெட்டவனா இருக்க? விட்டு கொடுத்து போயா. விட்டு கொடுத்து போறவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான். மச்சான், இனிமே நான் மீட்டர் வெட்டி முருகேசன் இல்லை, வெறும் முருகேசன். என் பையன் சந்தோஷத்துக்காக நிறைய தப்பு பண்ணிட்டேன். இல்லாதும் பொல்லாதுமா சொல்லி மறைமுகமா உனக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சுட்டு. என்ன மாமா இது? ஏன்டா மன்னிப்பு கேட்டுட்டு? அத்தை பத்த மகன் இல்லைனாலும் இவன் உங்க வளர்ப்பு மகனாச்சே. இவனோட நல்ல குணத்துக்கு நல்ல புண்ணா கிடைப்பா. கவலையப்படாத முருகேசா. நான் பெத்தாப்பா, நீ வளர்த்தப்பா. நம்ம 2 பேரும் சேர்ந்த கலவதான சந்தானம். அவனுக்காக ஒரு பொண்ணு கிடைக்காம போகுது. ஐயா, எனக்கு நெண்டு அப்பா. பாருப்பா, நம்ம பையன் எவ்வளவு வெள்ளையா இருக்கான்னு. புள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க புள்ள பண்றதையும் பண்ணிவிட்டு முழிக்கிற முழியா பாரு, பெருச்சாளி மாதிரி. யாத்தா என் புள்ளைய பெருச்சாளி அது இதுன்னு அவ்வளவுதான். புள்ளையாம் புள்ள, என் பேத்தி மலருக்கே புள்ளைய கொடுத்துட்டாண்டி ஓம் புள்ள. இதுக்கு ரெண்டும் வாழைத்தோப்புக்குள்ள உள்ள வெளியே விளையாடலே நினைச்சேன். நீ சந்துல சிந்து பாடாத, பொத்திக்கிட்டு இரு. இது என்ன கழுத்துல தாலி தொங்குது? வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு கழுத்துல தாலி இல்லைன்னா எப்படி? அதான் கட்டி விட்டோம். அதையும் நீயே கட்டி விட்டியா? இந்த வீட்டுல குடியிருக்கிறார டாக்டர் தம்பி, அவர் தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த தாலி அந்த சந்தானம் கட்டினதுதான். தங்கச்சி, நம்ம பையனை நல்லா தான் வளர்த்துருக்குற. அந்த விஷயத்துல நம்ம பையன் ரொம்ப ஸ்பீடு தான். முருகேச மாதிரி இல்ல முருகேசா? மாமா, நீ 8 அடி பாஞ்சா நீ வளர்த்தப்பல 16 அடி பாயுது. இதே உனக்கு பொறுத்திருந்தா 32 அடி பாயும். சரியா சொன்னீங்க மாமா. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மனப்பொருத்தம் போதும். நடுவுல எதுக்கு ஜோசியம்? நான் ஜோசியம் பார்க்கற தொழிலை விட்டுற போறேன். ஜாதி மத சம்பிரதாயம் வெள்ளி சூனியன்னு சொல்றதெல்லாம் வெறும் மாய. அது அந்த காலத்துல இருந்த மூடத்தனம். அப்ப பொண்ணுக்கும் பையனுக்கும் ஜாதகம் பார்க்க தேவையில்லையா? தேவையில்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தாலே போதும். அப்ப புரோகிதர் இல்லாம கல்யாணம் பண்ணலாமா? பேஷா பண்ணலாமே. நல்லவா ஒருத்தர் தாலி எடுத்து கொடுத்தா புள்ளையாண்டா கட்டு போறா. மொத்தத்துல உங்களுக்கு நீ வேலை இல்லை. வேலை இல்லைனாலும் இவாத்து கல்யாணத்துக்கு நான் சோத்துக்கு வந்துடுவேன். முருகேசா, நீ ரொம்ப நல்லவனாயிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் என்ன மாமா, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நீங்களும் திருந்துட்டீங்க. என் பொண்ணுக்கும் மாப்பிள்ள தயாரா இருக்கான். இதுக்கு 2 ஏற்கனவே தாலி கட்டி வந்துருச்சுங்க. ஊரை கூட்டி எல்லாரும் முன்னிலையும் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். நடத்திடுவோம். மறுபடியும் ஜாலி 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 ஜாலி. ஓகே பாய், நான் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போகிறேன். ஏய், எங்கே நடுவு பார்க்குறேன்? உன்னை விட்டுருவேன் அவ்வளோ சீக்கிரம். ஷோ, கையை விடுங்க. கரிகால நான் வந்துட போகிறாரு. அவர்லாம் வரமாட்டாரு. லஞ்ச் வாங்கிட்டு வர அனுப்பிட்டேன். வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஐயோ, அவ்வளோ நேரம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. பசி வைத்து கில்லுது. கையை விடு. எனக்கும் தான் பசிக்குது. ரொம்ப ஆசை தான். கல்யாணத்துக்கு வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, அதுக்குள்ளே என்ன அவசரம்? இதுக்கு தான்.
புனிதா சிஸ்டர் துப்பட்டால உதட்ட தொடச்சிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே போகிறாங்க. அது ஏதாவது ஈ விழுந்திருக்கும். ஈ விழுந்திருக்குன்னு போய் சொல்லாதீங்க டாக்டர். சரி, இப்போ என்ன விழுந்தா என்ன? நீங்கள் லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன் டாக்டர். கன்னத்தில் என்னது? கன்னத்தில் ஏதோ சிவப்பா? சாப்பாடு போடனா ஏதோ விண்வெளி ஆராய்ச்சி மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. ஏன் டாக்டர், என் புத்திக்கு எது எட்டுதோ அதைத்தானே பண்ண முடியும். விண்வெளி ஆராய்ச்சியாக பண்ண முடியும்? சரி சரி, அதை விடு. போய் சாப்பாடு எடுத்து வைங்க, வரேன். ஏன் டாக்டர், என் கையாலே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடுவீங்க? புனிதா சிஸ்டர் கையால் கூடிய சீக்கிரம் சாப்பிடணும் டாக்டர். சாப்பிட்ருவோம். சரி சரி சரி, அப்படியே பண்ணிடலாம். ஓகே, பை பை. யாருங்க ஃபோனில்? யாரு? எல்லாம் மச்சான் மோகன் தான். அவன் பொண்ணை கட்டிக்க சம்மதன்னா வந்து கையை நினச்சிட்டு போங்கிறான். அப்புறம் என்னங்க, வாங்க போய் சாப்பிட்டுட்டு பொண்ணை கட்டிக்க சம்மதம்னு சொல்லிட்டு வந்துருவான். அடிச்சா பாரு, விராகுல 6 இங்க பாரு. ஏய் 3 பந்து இருக்கு, ஒரே ரன் தான். வாங்க முருகேசன், உட்காருங்க. என்ன விஷயம் வந்தீங்க? முடிச்சிடலாம்னா எதை முடிக்கலாம்ங்க? நீங்க வாங்கின கடனை தான். அதுக்கு தம்பி காசு கூட கிடையாது. அண்ணே, உங்ககிட்ட பணம் கேட்டா வந்தேன். உங்க நிலத்து பத்திரத்தை திருப்பி ஒப்படைக்க தான் வந்தேன். என்ன சொல்லுது? ஆமாங்க, இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. நீங்க பத்திரப்பதிவு ஆபீஸ்ல போய் நல்லா விசாரிச்சுட்டு வாங்க. இதுல ஏதோ சூது இருக்குன்னு தெரியுது. இன்ஜினியரிங் கழிச்சு கேட்டதுக்கு நம்ம இடத்த அபகரிச்சாரு. இப்ப திருந்துட்டோம்காரு. எனக்கு ஒண்ணு விளங்கலையே. யார்கிட்டலாம் நிலத்த பத்திரத்தை வாங்கி மீட்டர் வட்டிக்கு விட்டேனோ அவங்ககிட்ட பணத்தை வாங்காம திருப்பி கொடுத்துட்டேன். அந்த நிலத்துல விவசாயம் செஞ்சு செழிப்பா இருக்கட்டும், அதான் என் ஆசை. நீ சொல்லு நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன நம்ப முடியலையே. அதானே லோனை கொடுத்துட்டு லோன்னு அலைஞ்ச காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. ஒரு விஷயம் தெரியுமா? முருகேச மாமா திருந்திட்டாரு. அப்புறம் ஏன் இவனை கூடயே வச்சிருக்கீங்க? நானும் திருந்திட்டேன் மச்சான். என் அசலு மேல உங்ககிட்ட வட்டியே வாங்கிட்டேன். என் அசலை நீ திருப்பி தர வேண்டாம் மச்சான். மாமா, உங்க பெரிய மனசுக்கு முன்னாடி இந்த நிலம் ஏமாத்துறோம். எனக்கு பத்திரம் வேண்டாம். அந்த நிலத்துல ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கட்டி ஏழை பிள்ளைகளை படிக்க வைங்க, அது போதும். சரியா சொன்னப்பா. அண்ணே, நீங்களாவது நிலத்த பத்திரத்தை வாங்கிங்க. எங்களுக்கு இருந்த சொத்தே எங்க பிள்ளைங்க தான். அதுங்களே போனதுக்கு அப்புறம் இந்த பத்திரம் எல்லாம் எதுக்கு? ஆமா முருகேசா, நிலத்தை பூரா நீயே வச்சுக்கோ. அது கல்யாண மண்டபம் கட்டி ஏழைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அது என்ன சந்தோஷம். அப்பவாவது நீ செஞ்ச பாவம் தீருமானு பாப்போம். சரி, அதை விடு. மாப்பிள்ள, நீங்க என்ன விஷயம் வந்திய? மாமா, நாளை காலையில என் பொண்ணு புனிதாவை பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க குடும்பத்தோட ஒண்ணா வந்து பிள்ளைய ஆசீர்வாதிக்கணும். சொல்லிட்டு வந்துருக்கோம். என்ன மச்சான் என்ன கூப்பிடல? உங்களை எப்படி கூப்பிடாம இருக்க முடியும்? மாப்பிள்ள டாக்டரு உங்க வீட்டுல தான் கொடுத்துட்டு இருக்காரு. மச்சான், இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். சூப்பரா செஞ்சிடுவோம். விளையாடுறீங்களா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ப்ளீஸ். இந்த வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நோ ரொம்ப அவசரப்படாதீங்க. ஆக்க பொறுத்தவங்க ஆறவும் பொறுக்கணும். சூடாக சாப்பிட்டாதான் டேஸ்டாக இருக்கும். வர உங்களுக்கு மொட்டத்தனம் அதிகமாக போயிடுச்சு. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்கள் கூடயே வரமாட்டான். செல்லம் ஆசையாக தானே கேட்டேன், இதுக்கு போய் கோச்சிக்கிறேன். ஆசையாகவும் வேணாம், அவசரமாகவும் வேணாம், கொஞ்சம் அடங்குங்க. மச்சான், என் பையன் சித்தார்த்துக்கு உங்க பொண்ணு புனிதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற? அதான் டாக்டர் தம்பியும் புனிதாவும் லவ் பண்ற விஷயம் ஊருக்கே தெரியுமே. டேய், உனக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். சும்மா நீ பேசாம இருப்பா. உங்க சண்டையை அப்புறம் வச்சிங்க. மச்சான், உங்க மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? பரிபூர்ண சம்மதம். கரும்பு தின்ன கூலியா? பார்த்தலாம் என் மரும ஒரு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொன்னாரு பாருங்க. இந்த பாருங்க, என் தாய் மாமனே வந்து பொண்ணு கேட்கும்போது நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்க வேண்டியது தானே. மச்சான், சம்மதமா? பரிபூரண சம்மதம். அண்ணே, தாம்பூலம் மாத்திக்கங்க. சந்தோஷம். மச்சான், சில விஷயங்களை சம்பிரதாயப்படி தான் செஞ்சாகணும். எல்லாம் நல்லபடியா நடந்துடுச்சு. கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் சொல்லுங்க ஜோசியர். நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நாளைக்கே பேஷா வச்சுக்கலாம்னு. அப்போ என் பையனுக்கு அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம். தாராளமா. முருகேசா, நம்ம பையன்னு சொல்லுப்பா. உன் பையன் எனக்கும் தானே பையன். என்னது, ஒரு பையனுக்கு 2 அப்பாவா? நல்லா இருக்கே இந்த ஊரோட நியாயம். என்னங்க, ஒருத்தர் பெத்தப்பா இன்னொருத்தர் வளர்த்தப்பாங்க. நல்ல ஒத்துமையான ஊர் தான்.
ரொம்ப ஒத்துமையான ஊர் தான். நீ என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா இல்ல? எனக்கு எல்லாரும் சேர்ந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீங்க. பஸ் சைட்டுக்கு லேட் ஆச்சு. இப்படி அவசரப்பட்டு தான் வாழைத்தோப்புகளே சோழியை முடிச்சு தாலியை கட்டிட்டியே. சரி சரி விடு, இந்த மாதிரி எடுத்து கொடுப்பா. இந்தாங்கம்மா. இந்தாப்பா மாலையை கழுத்துல போடு. போடுறே எங்க வீட்டு போடுற இங்க போடுறா. சரி இந்தாங்கம்மா. ஜோடி போடுமா ரொம்ப எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. ஆமா மனையில வந்து அவர்கிட்ட கொடுங்க, இவங்கிட்ட கொடுங்க. இந்தாம்மா கையில் வச்சுக்கோ. மாமா நீங்க தாலி எடுத்து கொடுங்க. ஜோசியரே அவர்கிட்ட கொடுங்க. பேஷா இந்தாங்க. குடிங்க. கட்டி மேல